நம்முடைய அன்பிற்குரியவர் ஸ்ரீமான் ஐயா ரமண ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய உரையை நாம் கேட்டு வருவோம். ஐயா இன்றைய தலைப்பு சுவாமி சொல்லியிருக்கிறது ஸ்ரீ ஆனந்தனுடைய பெருமையும் திருப்பிண்டம் நாயனார் புராணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்காங்க. ஐயா அவரை இங்கு மேடைக்கு அளிக்கிறோம். முதலாவதாக எப்பொழுதும் போல் அவருக்கு ஆசீர்வாதங்கள் சிறப்பு செய்யப்படும். அதற்கப்புறம் அவருடைய உரை ஓம் சிவாத்தை சிக்கப்படும். திருநாமம் ஒரு தீர்த்தம், பரமேஸ்வருடைய ஜடையில் இருக்கிற ஜலமாகின்ற கங்கை ஒரு தீர்த்தம், அடியார் பெருமக்கள் தீர்த்தங்கள், பெருமானுடைய திருக்கோயில்கள் தீர்த்தங்கள். இவையெல்லாம் ஏன் தீர்த்தம் என்று கேட்டால் சிவ சம்பந்தத்தினாலே தீர்த்தம். கங்கை ஏன் தீர்த்தம்னா சிவ சம்பந்தத்தினால. அடியார் பெருமக்கள் ஏன் தீர்த்தங்களாகின்றார்கள்? இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதனால. அடியாருக்கு ஏன் அடியார்னு பேர்? பெருமானுடைய திருவடியையே நினைத்து கொண்டிருப்பதனால அடியார். அவங்க மனசில் அடி இருக்கு. பெருமான் எழுந்தெழுவதனால திருக்கோயில் தீர்த்தம், பெருமானுடைய திருநாமம் அவனை நினைவூட்டுவதனால தீர்த்தம் என்று சொன்னால் மேலான தீர்த்தம் என்பவன் இறைவன் தெரியுது. அதே போல இனிப்புகளில் சர்க்கரைன்னு ஒரு இனிப்பு இருக்கு. கரும்பினுடைய சாரம் சர்க்கரை. ஸ்வீட்னு நம்ம நிறையா வாங்குகிறோம். தீபாவளிக்கு கடையில் வாங்குகிறோம், வீட்டில் பண்ணுறோம். கடலை பர்பி, தேங்காய் பர்பி, அல்வா, லட்டு எல்லாம். நம்முடைய காஃபிலேயோ டீலேயோ கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடலை மிட்டாயையோ அல்வாவையோ அதில் கலந்து சாப்பிட முடியாது. ஆனால் சர்க்கரை என்பது எல்லாவற்றிலும் கலக்கும். சர்க்கரை என்பது தீர்த்தம் போன்றது. அதாவது தான் இனிக்கும், தான் எதனோடு சேர்ந்தாலும் அதனை இனிக்கச் செய்யும் இல்லையா? கங்கை என்பது அதிலே ஒரு பிணம் மிதப்பதனால தூய்மை குன்றாது, மாறாக அது தன்னிடத்திலே நீராடுவருடைய பாவத்தை போக்க வல்லது என்பதனால தீர்த்தம். அதை போல சர்க்கரை என்பது தான் என்றைக்குமே தன்னுடைய இனிப்பு குன்றாது, தான் எதில் சேர்ந்தாலும் அதற்கு இனிப்பினை தரும். ஆகவே இனிப்புகளில் தலையாயது என்பது சர்க்கரை தான். இனிப்பு ஊட்டப்பெற்ற மற்ற பொருள்கள் இல்லை. இனித்தாலும் அல்வாவோ லட்டோ தேங்காய் பர்பியோ இனிப்பின் வடிவமாக மாட்டான். ஆனால் கரும்பினுடைய சாரமாகின்ற சர்க்கரை என்பது இனிப்பின் வடிவம். அதை போன்றவன் எம்பெருமான் நடராஜமூர்த்தி. அவனுடைய ஒளியினாலேயே எல்லா தெய்வங்களும் ஒளிகின்றார்கள். தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் என்று ஏன் பெயர் அப்படின்னு கேட்டால் தீப்யதே இது தேவஹா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஒளிர்வதனால் தேவர்கள். ஆனால் அவர்களுக்கு இயல்பான ஒளி இல்லையா. வேதம் கூறுகின்றது தேவோ தேவேஷு தேவஹா. தேவர்களை தேவர்களாக செய்பவன் தான் தேவன் என்றால் சிவபுராணம் படித்தோம். விலங்கொளியாய் அப்படின்னு வருது. விலங்கு ஒளி என்றால் சுயம் ஜோதின்னு அர்த்தம். சுயம் ஜோதி என்ற சம்ஸ்கிருதம் தான் தமிழில் விலங்கு ஒளி. தானே ஒளியாக விளங்குபவன், இன்னொரு ஒளியினாலே ஒளியூட்ட பெறுபவன் அல்லன், தானே தன் இயல்பினாலே ஒளிர்பவன். அவனுடைய ஒளியை பற்றி ஏனைய தெய்வங்கள் ஒளிர்வார்கள் என்பது பரம்பொருள் இலக்கணம் என்பதனால தானே ஒளி வடிவினனாக இருப்பவன், தானே இன்ப வடிவினனாக இருப்பவன், தானே முக்தி வடிவினனாக இருப்பவன் என்பதையெல்லாம் சுருக்கித்தான் ஆனந்த நடராஜா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவருக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை, அவர் பரம்பொருள். அவரை நோக்கும் பொழுது எல்லா தெய்வங்களும் அவருக்கு கீழே தான், அவருக்கு இணையாக மாட்டார்கள் அப்படிங்கிறது ஆனந்த அப்படிங்கிற அடைமொழியினாலேயே எல்லாமே சித்தாந்தப்படுத்தப்பட்டுடுது. நடராஜாவை சொல்லும் பொழுது தொப்ப பிள்ளையார்னு சொல்கிற மாதிரி, பத்திரகாளின்னு சொல்கிற மாதிரி நடராஜாவை சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? ஆனந்த நடராஜான்னு தான் சொல்கிறோம். அது அவருடைய பரம்பொருள் தன்மையை தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. ஆனந்த நடராஜன்னா எப்படி அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம சிதம்பரத்தில் சபையில் ஒரு விளக்கு இருக்குது.
தீட்சிதாலாம் கூட்டம் போடும்போது அந்த விளக்கை நடராஜாவுக்கு பிரதிநிதியாக வச்சுட்டு கூட்டம் போடுவா. திரும்பவும் அந்த விளக்கு சபைக்கு வந்தாலுடைய சுவாமிக்கு நைவேத்தியம் கூட கிடையாது. அப்படின்னா அர்த்தம், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிட்டும் ஆனந்தம்னு அர்த்தம். அதில் ஒரு பிட்டு வெளியில் போச்சுன்னா அந்த பிட்டு திரும்பி வரணும் உள்ளுக்குள்ளே. சபையில் எப்பொழுதும் உள்ள பொருள்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்போ சபை எப்படி இருக்குன்னா, சபை முழுக்கவே ஆனந்தமாக இருக்குது. அதை திருமூலர் சொல்கிறார், ஆனந்தம் ஆடரங்கு, ஆடப்படுகின்ற ஆட்டம் நிகழ்கின்ற அரங்கம் இருக்கே அது ஆனந்தம். ஆனந்தம் பாடல்கள், அங்கு ஒலிக்கின்ற கீதங்கள் எல்லாம் ஆனந்தம். ஆனந்தம் பல்லியம், அங்கு வாசிக்கப்படுகின்ற வாத்தியங்கள் எல்லாம் ஆனந்தம். ஆனந்த வாச்சியம், ஆனந்தம் என்ற சொல்லுக்கு பொருளாயிருக்கின்ற கடவுள் ஆனந்தமாக அகில சராச்சரம் ஆனந்தம் ஆனந்த கூத்துகந்தானுக்கே. ஆனந்தத்தையே தன்னுடைய கூத்தாக உகந்திருக்கின்ற பெருமானுக்கு அகில சராச்சரமும் ஆனந்தமாக இருக்கின்றது என்று அவனை பற்றி திருமுறை சொல்கிறார். அப்பொழுது சுவாமி மட்டும் ஆனந்தம் இல்லை, சுவாமியை சுற்றி எல்லாமே ஆனந்தமாக இருக்கு என்பதனால அவர் ஆனந்த நடராஜா. சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பதமா மந்த சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொன் தில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை ஆர் அறிவாரே. மேலான ஞான ஒளியாக இருக்கின்ற சிவானந்தம் என்ற கூத்தினை இயற்றுகின்றவன். ஆனந்தம்னு சொன்னீங்கய்யா, ஒவ்வொருத்தருக்கு அவரவர் கருத்திலே ஒவ்வொன்று ஆனந்தம் இல்லையா? ஒரு இந்தோ பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஆனந்தம். புதுசாக கல்யாணம் ஆன பெண்டாட்டி அழைச்சிண்டு இங்கங்கே போகிறது ஒரு மாப்பிள்ளைக்கு ஆனந்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அப்போ சிவானந்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஆனந்தமானது ஐம்பொறிகளுக்குள்ளே அடங்காதோ அதற்கு சிவானந்தம்னு பேர். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு ஒருத்தர் பாடினார், பாரதியார்னு ஒருத்தர். அப்போ உலகத்தில் இன்பம் நிறையா இருக்குது அப்படின்னு தெரியுது. இது ஒரு திருஷ்டி தான். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், லோகம் ஷோக ஹதம் ச சமஸ்தம் அப்படின்னு இன்னொருத்தர் பாடியிருக்கிறார். உலகம் என்பது துன்பத்தினால் அடிக்கப்பட்டிருக்கின்றது, உலகத்தில் இன்பமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்கிறார். இவரும் ஒரு கவிஞர் தான், அவரும் ஒரு கவிஞர் தான். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணீ சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. விளையாட்டு பிள்ளைக்கு விளையாட்டே உலகமாக இருக்குது. திருமணமான கணவனுக்கு அவனுடைய மனைவியே உலகமாக இருக்கிறாள். வயசாயிட்டதுன்னா எண்ணெய் விலையேறுதே, அரிசி விலையேறுதுங்கிற கவலையே உலகமாக இருக்குது. நம்ம அம்மா அப்பாவுக்கெல்லாம் கவலையை தவிர வேறு உலகமே இல்லை வயசாயிடுச்சுன்னா. கடவுளிடத்திலே யாருமே மனசு செலுத்த மாட்டேங்கிறான். எல்லா மனிதர்களும் பிள்ளையாக இருக்கும் போதும் கடவுள்கிட்ட மனசு செலுத்துறதில்லை, பருவத்திலும் இறைவனிடம் மனசு செலுத்துறதில்லை. சரி, கிழவனாக போயிட்டான், காடு வாவாங்குது, இப்போயாவது கடவுளை நினைப்போம்னா அப்பையும் கவலையைத்தான் நினைக்கின்றானே அல்லாமல் கடவுளை நினைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் என்பதனால. ஆனால் எல்லோரும் உயிர் வாழ்வதற்கு ஒரு இன்பம் அடிப்படையாக இருக்கின்றது. வாழ்க்கையில் முழுவதுமே துன்பம் என்று சொன்னால் யாரும் உயிர் வாழ மாட்டார்கள், உயிரை துறந்து விடுவார்கள். அப்போ உயிர் வாழ்வதற்கு ஒரு ஹோப், ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் பிளிஸ், ஒரு இன்பத்தினுடைய நிழல் போலியாகவாவது இருக்கட்டுமே, ஒரு கற்பனை இன்பம், அதுதான் உயிர்களை உயிர் வாழ வைக்கின்றது. ஆனால் கோடியில் ஒருவர் மட்டும்தான் உண்மை இன்பத்தை நாடுகின்றார்கள். அந்த உண்மை இன்பம் என்பது நம்முடைய உடம்பிலே படிந்திருக்கின்ற ஞானேந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பொறிகளுக்கு அகப்படாதது. எந்த இன்பம் ஐம்பொறிகளுக்கு அகப்படாததோ அந்த இன்பத்தை சிவம் என்று கூறினார்கள். எந்த இன்பம் ஐம்பொறிகளுக்கு அகப்படாதோ அந்த இன்பத்திற்கு சிவம் என்று பெயர் என்பதனால அந்த சிவானந்தத்தையே கூத்தாக இயற்றுகின்றான் கடவுள். அப்படின்னா என்ன? அந்த பெருமானை போய் பார்த்தால் ஐம்பொறிகளிலே தட்டுப்படாத இன்பமானது நம்மை ஆட்கொள்ளும் என்பதனால இந்த தலத்தில் மட்டும் தரிசனத்தினால் முக்தி
என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்க்கின்ற ஒரு ஊனக்கண் நமக்கு இருந்தால் போகிறோம். அந்த கண் வழி கருத்தானது பெருமானுடைய திருவடியிலே சென்று சேர்கின்ற காரணத்தினாலே கருணையே வடிவாக இருக்கின்ற கடவுள் எளிவந்து நீ என்னை பார்த்துட்டு போகிறோம், அப்புறம் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். நீ என்னை பார்த்துட்டு போ, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு கருணை எளிவருகின்ற ஒரு தலம் நம்முடைய தலம். அந்த கருணைக்கு அடிப்படை என்பது பெருமான் கற்கண்டு இனிப்பே வடிவமாக இருப்பதை போல கடவுள் ஐம்பொறிகளிலே அகப்படாத ஆனந்தத்தையே தன்னுடைய வடிவமாக கொண்டிருக்கின்றான். அவன் அந்த நடனத்தை ஏற்றுகின்றான், கூத்தினை ஏற்றுகின்றான். கூத்தினை ஏற்றுகின்றான்னா நம்ம கோயிலில் பார்க்குறோம். பரதநாட்டியமாகட்டும், வேறு குச்சிப்புடி, மற்ற பலவிதமான நாட்டியங்கள்லாம் இருக்குது, கலைகள். படிக்கிற குழந்தைகள்லாம் நடராஜா ஒரு டான்ஸருங்கிறதுனால எல்லாருமே நடராஜாட்ட வந்து வணங்கி அந்த சதங்கையை நடராஜா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோன்னே அணிந்து தாங்கள் ஆடுகின்ற முதல் ஆட்டம் அரங்கேற்றம் நடராஜா சந்நிதியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு செய்கிறார்கள். அதெல்லாம் கரெக்டு. என்ன காரணம்னா எல்லா கலைகளுக்குமே நடனத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா கலைகளுக்குமே பெருமான் தான் தலைவன். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி என்று வருகின்றது. எல்லா உயிர்களுக்கும் தலைவன், எல்லா கலைகளுக்கும் தலைவன், வேதங்களின் நாயகன். அப்படிப்பட்ட கடவுள் என்பதனால அவரிடத்தில் அந்த நாட்டியம் ஆடுபவர்கள் இந்த கடவுளும் ஒரு நாட்டியம் ஆடுபவன் தானே என்று சொல்லி அவன் முதல் நாட்டியக்காரன் என்று அவனை வணங்கி அவனுடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை பெறுகின்றார்கள். ஆனால் அப்பர் பெருமான் கூறுகின்றார், புத்தகத்திலே எழுதப்பட்ட எந்த நாட்டியத்தையும் இறைவன் ஆடுவதில்லை. பரதர் பண்ணியிருக்கிறார் ஒரு சாஸ்திரம், அந்த பரதநாட்டியத்தை தான் பெருமான் ஆடுகின்றானா அப்படின்னா இல்லை. அரங்கிடை நூல் அறிவாளர் அறியப்படாததோர் கூத்து. பூமியில் யார் எந்த புஸ்தகம் பண்ணினாலும் அதில் நடராஜனுடைய நாட்டியத்தை பற்றி இருக்காது. அது ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் முக்தான்மாக்களுக்கு, அதாவது ஆணவ வலி குன்றியிருக்கின்ற உயிர்களுக்கு முக்தி இன்பமாகின்ற திருவிடை இன்பத்தை ஊட்டுகின்ற ஞான ஆனந்த தாண்டவமாகவும், ஏனையோருக்கு பக்குவப்பட்டு வருகின்ற மக்களுக்கு பெருமானை தரிசித்து உய்ய வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு வருகின்ற ஆன்மாக்களுக்கு அவர்களை படிமுறையினாலே, அதாவது இன் டியூ கோர்ஸ், படிப்படியாக சோபான முறையிலே அவர்களுடைய மும்மலங்களை நீக்கி அவர்களுக்கு பக்குவத்தை உண்டாக்கி குருநாதனை அளித்து ஞான உபதேசத்தை பெற்று முறையாக முக்திக்கு செலுத்துகின்ற ஊன நடனமாகவும் ஒரே நடனம் நிகழ்கின்றது. சாமி நடிப்பது என்பது எல்லோருக்குமாக, அது அவரவருக்கு ஏற்ற வகையிலே அமைகின்றது. ஞானிகளுக்கு திருவடி இன்பமாக அமைகின்றது, அதனை ஆனந்த தாண்டவம் என்று கூறுவார்கள். ஏனையோருக்கு, என் போன்றோருக்கு, நம் போன்றோருக்குன்னு சொல்லக்கூடாது, என் போன்றோருக்கு அது என்ன பண்ணுது? தகப்பனார் பிள்ளையை கையை பிடிச்சி அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு போகிற மாதிரி இறுதியிலே முக்தி கரையிலே சேர்க்கின்ற நடனமாக அமைகின்றது. அப்படி அமையும் பொழுது அது பஞ்சகிருத்திய நடனம் என்று சொல்லப்படும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகின்ற ஐந்தொழில்களும் நிகழும். எப்பொழுதுன்னு கேட்டால் பெத்த ஆன்மாக்கள் பட்சத்தில், முக்தான்மாக்கள் பட்சத்தில் எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டால் அனுகிரக கிருத்தியம் மாத்திரம்தான் நிகழும். பதஞ்சலி வியாகிரபாதர் கண்ட காட்சி, திருவாதூரர்கள் கண்ட காட்சியை நாம் காணவில்லை. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அப்படின்னு கேட்கறதுனால அவர் அறிந்த வண்ணம் பெறுவார் சிலர்னு அர்த்தம். ஆர் பெறுவார் என்பதனால யாருமே பெறமாட்டார்கள் என்பதில்லை, எளிதிலே எல்லோரும் பெறக்கூடியது அன்று என்பது பொருள். வேறு ஒரு சிலர் பெற்றிருக்கலாம், பதஞ்சலி பெற்றிருக்கலாம், வியாகரபாதர் பெற்றிருக்கலாம், ஜெய்மினி பெற்றிருக்கலாம், ஆளுடைய பிள்ளையார் பெற்றிருக்கலாம், ஆளுடைய அரசுகள் பெற்றிருக்கலாம், நம்பிய ஆரூரர் பெற்றிருக்கலாம். ஆனால் பொதுவினில் எல்லோரும் பெறுவதன்று. குறியொன்றும் இல்லாத கூத்தனுடைய ஞான ஆனந்த பரம தாண்டவம் என்பதனுடைய காட்சி என்பது
கண்ட அளவிலே எல்லோரும் புரிந்து கொள்கின்ற ஒன்று அன்று. அந்த நடனத்தை ஒருவர் கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை திருமந்திரம் சொல்லுது. நடராஜா ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டா எப்படி இருக்குமா, சிதம்பரத்தை தவிர இன்னொன்னே இல்லை அப்படின்னு இருக்கும். எங்கும் திருமேனி. நடராஜா ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டா கண்ணை முடிந்தாலும் நடராஜா தெரிவர். நடராஜாவை இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிண்டாலும் நடராஜா தெரிவர். அண்ணாந்து பார்த்தாலும் நடராஜா தெரிவர், கீழே பார்த்தாலும் நடராஜா தெரிவர். கிழக்கையும் தெரிவர், மேற்கையும் தெரிவர், தெற்கையும் தெரிவர், வடக்கையும் தெரிவர், வடகிழக்கிலும் தெரிவர், தென்மேற்கிலும் தெரிவார். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே என்று சொன்னார். ஆகவே அந்த நடனத்தினை காண்பதனால முக்தி என்று சொல்லப்பட்டது. சரி, அந்த நடனத்தினை இப்போ எல்லோரும் ஒரே விதமான பக்குவம் உள்ளவர்கள் இல்லை. ராமகிருஷ்ண பிரதேசம் சொல்லும்பொழுது ஒரு இடத்துல பூமியில் 100 அடி தோண்டின அப்புறமும் தண்ணி வர மாட்டேங்கிறது, இன்னொரு 40 அடி தோண்டினா வந்துவிடுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல 10 அடி தோண்டினோடனே ஜலம் வருது, ஒரு இடத்துல ஈட்டியை போட்ட உடனே ஜலம் வருது. ஈட்டியை போட்டால் ஜலம் வருது. அப்படிப்பட்ட ஆன்மாக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் போய் நடராஜாவை பார்த்தா அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத திருவாசகம் சொல்கிறது. சுவாமியை பார்த்த உடனேயே அவர்களுக்கு உலக உறவுகள்லாம் அற்று போய்விடும். உலக உறவுகள் அற்று போனால் என்ன ஆகும்? எந்த உறவுகள் தாமாகவே அற்று போனவோ அவங்களாம் நமக்கு பகையாயிடுவாங்க, எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க. இதுக்கு தான் பிள்ளைய கோயிலுக்கு அனுப்பாதேன்னு நான் அடிச்சுக்கிட்டேன். பிள்ளைய நடராஜா பிடிச்சிக்கிட்டார், இனிமேல் அவன் நமக்கு இல்லை என்று சொல்லி வீட்டில் சண்டை வந்துடும். மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர், வானம் தொழுந்தென்னன் வார்களே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம். அப்படி ஈட்டியை போட்ட உடனே தண்ணி வரா மாதிரி உயர்ந்த பக்குவ நிலையில் இருப்பவர்கள் ஒரு முறை நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டா அவர்கள் நடராஜாவாகவே ஆகிவிடுவார்கள். எப்படி ஆகிவிடுவார்கள்? பற்றி எரிகின்ற நெருப்பினை பார்த்து ஆசைப்பட்டு, நெருப்புக்கு ஆசைப்படுற பூச்சி ஒன்று உண்டு. நெருப்பை பார்த்தா அதுக்கு என்ன பண்ணணும்? நெருப்பை கிஸ் பண்ணணும்னு தோணும். நெருப்பை கிஸ் பண்ணால் என்ன ஆறுது? நெருப்போட நெருப்பாக பொசுங்கி பஸ்மமாக போக வேண்டியதுதான். அதுபோல் நடராஜாவை தரிசனம் பண்ணணுங்கிற பேராசை ஒருவருக்கு இருந்தது. அவருக்கு திருநாளை போவார்னு பேர். அவர் ஒரு தடவை தான் நடராஜாவை தரிசனம் பண்ணார். நாமெல்லாம் எத்தனை தடவை தரிசனம் பண்ணுறோம்? தரிசனம் பண்ணுறது மட்டுமா? மற்றவாள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக எத்தனை நாள் இருக்கும்? மற்றவாளை தள்ளி விடுறோம், உள்ளுக்குள்ளே வந்து நின்னாதான் தரிசனம் நினைக்கிறோம், சண்டை பிடிக்கிறோம், கண் வழியாக கருத்தை செலுத்துறதில்ல, நம்மளை யாராவது திட்டினா நமக்கு கேட்கறது, திருப்பி வாய் கொடுக்குறோம், திரும்ப வந்து நடராஜா தரிசனம் பண்ணுறோம். ஒரு கொசு இருக்கே, அது மலரிலே இருக்கின்ற தேனிலும் அமரும், மலத்திலும் அமரும். அந்த நிலைமையில தான் நாம் எல்லாம் தரிசனம் பண்ணுறோம். இப்படி சொல்கிறதுக்காக யாரும் என்கிட்ட கோச்சிக்காதீங்க. கோத்தும்பி என்று ஒன்று உண்டு, அது மலரில் இருக்கின்ற தேனில் மட்டும்தான் அமரும். அப்படிப்பட்டவர்கள் தான் மெய்யடியார்கள். அவர்கள் தான் தரிசனம் பண்ணி பெருமானோடு 2 கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. திருநாளை போவார் ஏங்கிய ஏக்கம் அப்படி. பெருமானை பார்ப்பேனா பார்ப்பேனா என்று ஏங்கி ஏங்கி பார்த்த முதல் தடவையிலேயே பெருமானோடு ஐக்கியமானார். அந்தணர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். அழைத்து கொண்டு வருகின்றார்கள் தில்லை வாழ்ந்தனர்கள். கொண்டு வந்து சபைக்கிட்ட விட்டோம், ஆளை காணுமேன்னு அவர்கள்லாம் மூக்கில் விரல வைக்கிறாங்க. அந்தணர்கள் அதிசயித்தார். அவர் என்ன ஆனார்னு தெரிஞ்சு வேத காலத்து ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அருமுனிவர் துதி செய்தார். வந்தடைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசறுத்து சுந்தர தாமரை புரையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். பெருங்கூத்தர்னு சொன்னார். சேக்கிடாருடைய
புராணம் தெய்வ வாக்கு இல்லையா? நடராஜாவை தானே பாட வைக்கிறார். நடராஜாவுடைய சினிமாவில் சிவாஜி வாய் அசைப்பார், டிஎம்எஸ் பின்னாடி இருந்து பாடுவார். அதுபோல் நடராஜா பின்னாடி இருந்து பாடுறார் பெரிய புராணத்தை. நடராஜாவுடைய கையில் இருக்கிற பேனா மாதிரி சேக்கிழார் பெருமான் பெருங்கூத்தர்னு சொன்னார். யார் பெருங்கூத்தர் அப்படின்னு சொன்னால், திரும்பி திரும்பி நம்ம இந்த மாயையில் மாட்டி வைக்கிற கூத்து இருக்கே, அந்த ஒரு கூத்து இருக்குது. அதுக்கு ஊன நடனம்னு பேர். அது பஞ்சகிருத்திய நடனம். நம்முடைய பிறவியை அழித்து முக்தியை தருகின்ற நடனம்னு ஒன்று இருக்குது. அதான் பெருங்கூத்து, ஆனந்த பெருந்தாண்டவம். ஆகவே திருநாளை போவார் கண்ட காட்சி என்பது பெருங்கூத்து. அந்த கூத்தை பார்த்தா ஆள் எஞ்ச மாட்டார். நெருப்பில் போய் விழுந்த கற்பூரத்தை எடுக்க முடியுமா? நெருப்பில் போய் விழுந்த வெண்ணெயை எடுக்க முடியுமா? நெருப்பில் போய் விழுந்த விட்டில் பூச்சியை எடுக்க முடியுமா? அதுபோல் நடராஜாவை பார்த்தவங்களே திருப்பி எடுக்க முடியாது என்பதை நிரூபித்தார். இப்போ தரிசனத்தால் முக்தி அளிப்பவர் நடராஜ பெருமான். திருநாளை போவாருக்கு நடராஜா முக்கியமா, நடராஜாவுக்கு திருநாளை போவார் முக்கியமாங்கிற சந்தேகம் வரா மாதிரி திருநாளை போவாருடைய சரித்திரம் அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, தரிசனத்தினால் முக்தி தரக்கூடிய கடவுள் இவர் என்று காட்டியவர் அல்லவா திருநாளை போவார் இல்லையா? அதற்கு முன்னரும் பலர் காட்டியிருக்கிறார்கள். தரிசனத்தினால் ஒருவருக்கு முக்தி அப்படிங்கிறதுக்கு பல அடையாளங்கள். ஒரு அடையாளம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சாமி கூப்பிட்டு வரணும், அது ஒரு அடையாளம். நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் வருக என்று நம்முடைய திருவாதூரடிகளை சாமி கூப்பிட்டார். அவர் திருப்பெருந்துறையில் இதே நடராஜ பெருமான் ஆன்மநாத பெருமானாக குருமூர்த்தமாக எழுந்தருளி அவருக்கு அவருடைய சிரசிலே தூக்கிய திருவடியை சூட்டி தீட்சை செய்து மேலான ஞானத்தை அளித்து விட்டார். அதற்கு மேலே ஒன்றுமே அறிவதற்கோ காண்பதற்கோ இல்லை. அண்ணா கவனிக்கணும், திருப்பெருந்துறையில் பெற்ற ஞானத்திற்கு பிறகு எஞ்சி இருப்பது ஒன்றும் இல்லை. திருவாதூரடிகளுக்கு சிதம்பரத்துக்கு வந்து ஆக வேண்டிய காரியமே இல்லை. திருவாசம் அப்படி தான் சொல்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தில்லைக்கு வான்னு ஆன்மநாதர் சொன்னதுனால தான் தில்லைக்கு வந்தார். அப்படி தில்லைக்கு வரும்பொழுது சாமி கூப்பிட்டுருக்கார், தில்லைக்கு வரணும்னு சந்தோஷமாக வர வேண்டியது தானே. சந்தோஷமாக வந்தாரான்னா கண்ணில் இருக்கிற ஜலத்தை தொடச்சி விட்டுன்னு தான் வந்தாராம். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை விளங்கினேன், இனிமேல் விளைவதறிந்திலேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. தில்லைக்கு வான்னு சொன்னபோது இடையிலே இருக்கின்ற தலங்களை தரிசித்து கொண்டு முறையாக தில்லைக்கு வருகின்றார். தில்லைக்கு பிரதட்சணமாக வரார். திருவிடமுருதூர்லேருந்து நேராக தில்லைக்கு வந்துடலாம், அப்படி வரல. திருவண்ணாமலை போய் திருக்கழுக்குன்றத்திலேருந்து விருத்தாச்சலம் வழியாக தில்லைக்கு வரார்னா தில்லையை பூ பிரதட்சணம் செய்து கொண்டு வருகின்றார். பிரதட்சணமாக வரார், நேராக வரார். திருக்கழுக்குன்றத்தில் மனசு கலங்கிறது. தன்னை ஆட்கொண்ட பெருமான் எப்படிப்பட்ட கருணை கடல்னா, பெருமானே உன்னை பிரிந்து இவ்வாறு ஊர் ஊராக அலைஞ்சிட்டு இருக்கிறேனேன்னு அழ ஆரம்பித்தாராம். அந்த அழுக பூமியில் விடுறதுக்கு முன்னாடி சுவாமி காட்சி கொடுத்தாராம். அந்த ஆட்கொண்ட கடவுள் குருநாதனுடைய கருணை. குருநாதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கடவுள் தான் குருநாதன் ஆகிறார். சைவம் வந்து தெளிவாக சொல்கிறது, குருவே சிவமென கூறினன் நந்தின்னு. இருந்தாலும் அந்த ரெண்டு வேஷத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. கடவுள் தான் குரு என்ற வேஷத்தை போட்டுக்கொள்கிறான். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது, வேலிடான டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால், கடவுள் தகப்பனான தத்துவன், குருநாதன் தாயான தத்துவன். தாயான தத்துவனுக்கும் தகப்பனான தத்துவனுக்கும் என்ன வித்தியாசம்? நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுதாய் கொத்தும்பி. திருவாசகம் 658 பாட்டும் தாயான தத்துவனாகின்ற குருநாதனுடைய ஸ்தோத்திரம். அதை தன் கைப்பட நடராஜா எழுதினார். திருப்பெருந்துறை பெருமானுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், நடராஜாவே அவர் பேரை திரும்பி திரும்பி இம்போசிஷன் மாதிரி எழுதுறார்.
நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது, நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு இம்போசிஷன் கொடுப்பார்கள். நான் எழுதியிருக்கேன், நேம் ஆஃப் தி புரோட்டீன் இன் மில்க் மறந்து போயிடுத்து எனக்கு, ஃபில் அப் த பிளாங்க்ஸில். எங்கள் சயின்ஸ் டீச்சர் லாக்டஜன் இஸ் தி நேம் ஆஃப் மில்க் புரோட்டீன் அப்படின்னு 100 தடவை எழுதிட்டு வான்னு சொன்னார். ஒரு தடவை எழுதினாலே அந்த பனிஷ்மெண்ட்டு வாழ்நாள் முழுக்க மறக்காது. இன்றைக்கி மறக்கலையே, 65 வயசு ஆகிடுது. ஆனால் 100 தடவை எழுதினோம். திருப்பெருந்துறை மேவிய சிவனே என்றும் திருப்பெருந்துறை உரை சிவனே என்றும் நடராஜா திரும்பி திரும்பி எழுதியிருக்கிறார். அப்படி எழுதும்போது சிவகாமியை பக்கத்தில் இருந்துட்டு ஒரு டிட்டோ போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருப்பாளா மாட்டாளா? நடராஜர் டிட்டோலாம் போடக்கூடாது, திருப்பெருந்துறை என்று சொன்னாலும் எழுதினாலும் புண்ணியம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். சுவாமிக்கே புண்ணியம் உண்டாலாம் உண்டு, புண்ணிய மூர்த்தின்னு அவருக்கு பேர். ஏன்னா சுவாமி எதை செய்கிறாரோ அதை தான் உலகம் செய்கிறது. நாம் என்ன செய்யணுங்கிறது சுவாமி காமிக்கிறார். தென்பாலுகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பாலுகந்தான் பெரும் பித்தன் காணேடி. தெற்கு நோக்கி ஆடுற ஒரு சாமி, திசைகளிலே மட்டம் தெக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த திசையை நோக்கி இந்த சாமி ஆடுறார். கிழக்கையோ மேற்கையோ வடக்கையோ பார்த்து ஆடாமல் தெற்கை பார்த்து ஆடுறாரு. இவர் பெரும் பித்தன். அதுக்கு இன்னொரு சாட்சி என்னென்னா, உலகத்தில் அவனுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகலை, புது பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகலை. இவர் என்னமோ அந்த பொண்ணை ஒட்டி வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியா ஒரு பித்து இருக்கும் ஒருத்தனுக்கு, மனுஷனுக்கு? அப்பர் பெருமானும் சொல்கிறார், ஒருத்தியை பொருத்தியும் அறுத்தி தீரா ஒருத்தன். அம்பாளை உடம்புல ஒட்டி வச்சுட்டோம், ஆசை போகலையான் சுவாமிக்கு. எங்கே போனாலும் அவளை தூக்கிண்டே போகிறார். அவளை சேஃபாக ஒரு இடத்துல வைக்க முடியாதுன்னு பயமோ தூக்கிண்டே போகிறார். இப்படி இருக்கிற பெருமான், இவனை போய் ஒரு பெருமான்னு வணங்குறீங்களே, ஒரு அப்ஜெக்ஷன் வருது. ஒரு பெண்ணு கேட்குறா. அதுக்கு பெருமானுடைய பக்தி செய்கின்ற இன்னொரு பெண் பதில் சொல்லணும். அவள் சொல்கிறா, பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைது வீடுவர்கான் சாழலோ. சுவாமி கல்யாணம் நின்று காமிக்கலன்னா நாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். நம்மெல்லாம் தவசிகள்னு நாமே நினச்சிப்போம். தவம் செய்வதற்குரிய தகுதி இல்லாமல் யோக மார்க்கத்தை பின்பற்றி நாம் அழிவோமே அல்லாமல் உருப்பட மாட்டோம். நாம் உருப்படணும்னா அந்த பெருமானை போல ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே பெருமான் செய்வதெல்லாம் நமக்கு ரோல் மாடலாக, விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியன் மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு சுந்தர பாண்டியனா இருந்து காமிச்சார். ஒரு வேதியன் எப்படி இருக்கணும்னு காமிக்கிறார். எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். பாதம் கை தோழ வேதமோதுவர் பட்டினத்தூரை பல்லவ நீச்சரத்து ஆதியாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார். வேதங்கள்லாம் அவனுடைய பாதங்களை கைதொழுகின்றன. நம சம்பவேஜம யோபவேஜ நம சங்கராயஜ மயஸ்கராயஜ நம சிவாயஜ சிவதராயஜன்னு விடாமல் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு பிரசனம் முழுக்க நமகம்னு பேர். ஏனைய இடங்களிலும் அவனுடைய பெருமை தான் பறக்க சொல்லப்பட்டிருக்கு. விழுந்து விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. அந்த வேதத்தை சுவாமியே தம் வாயில் வச்சுட்டு ஓதணும். சுவாமி எப்படிப்பட்டவன்னா, யார் மிகப்பெரியவன் உலகத்தில்னு கேட்டால், தன்னுடைய பெருமையை அறியாதவன் தான் உலகத்தில் மிகப்பெரியவன். தனக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு எவன் நினைக்கிறானோ அவன் அல்பன். எனக்கு இது தெரியும்னு அவன் சொல்கிறானோ அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். எவனுக்கு எல்லாம் தெரியுமோ அவன் எதையும் அறியாதவனை போல் இருப்பான். என்ன காரணம்னா, அவன் அறியாமையையும் பார்ப்பவன். சூரியனை போல, டார்ச் லைட் போல. டார்ச் லைட்டு ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் வெளிச்சத்தை தரும். சூரியன் சர்வ பிரபஞ்சத்துக்கும் வெளிச்சத்தை தருது. அதுபோல கடவுள் என்பவன் அறியாமையையும் அறிந்து வைத்திருப்பவன் என்பதனால அவனுக்கு தன் பெருமை தெரியாது. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்டச்சதுர் எனக்கிரியை எம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்தங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தானறியா தன்மையன்கான் சாடலோ. பசிக்கிறதுன்னு அவன் விஷத்தை சாப்பிட்டான்னு அவன் நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் விஷத்தை சாப்பிடலைன்னா யாரும் உயிர் வாழ முடியாது. அவனை தவிர யாரும் அந்த விஷத்தை சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்பொழுது எனக்கு ஒரு கன்சிடரேஷன் வேணும், எனக்கு ஒரு ராயல்ட்டி வேணும், எனக்கு ஒரு ப்ரைஸ் வேணும், எனக்கு ஒரு ஒர்ஷிப் வேணும் அப்படின்னு டீல் போட்டுண்டா சாப்பிட்டார். கருணையே வடிவமாக சாப்பிட்டார். அப்படின்னா அர்த்தம், தன்னுடைய பெருமையை ஒதுக்கி வைத்தார். கருணை என்பது பெருமையை ஒதுக்கி வைக்கும்.
அம்மா மடியிலேயே நாமெல்லாம் ஆகி போயிருக்கோம். அம்மா என்னைக்காவது கோச்சின்னு இருக்காளா? அதான் தாயான தத்துவன். ஒரு தாய் என்ன பண்ணுறா, குழந்தை செய்கிற கைங்கரியத்தில் ஒரு தப்பு நேர்ந்தாலும் மன்னிச்சுடுவான். தகப்பன் மன்னிக்க மாட்டான். அவன் கொஞ்சத்துக்கு தான் லாயக்கு, மற்றபடி அவனுக்கு கோபம் வரும். தாய் அப்படி இல்லை. சின்ன குழந்தை பரமாறுறதுக்கு என்ன பண்ணுறா, வடையை பரமாறுங்கிறா, அப்பளாத்த பரமாறுங்கிறா. அது இலைக்கு உள்ளே போட்டாலும் இலைக்கு வெளியில் போட்டாலும் பெரிய குற்றம் இல்லை. சுட சுட சாம்பாரை பரமாற விட மாட்டா. அது கேட்கும், அம்மா எனக்கு ஏன் சாம்பார் பரமாற விட மாட்டேங்கிற, நீ அம்மாவுக்கு பரமாறலான்டா கண்ணு. அம்மாவுக்கு பரமாறும்போது அந்த சாம்பார் சூடாக அம்மா தொடையில் விழுந்தாலும் மன்னிச்சுடுவார். அதை போன்றவன் குருநாதன். கடவுள் என்பவன் பஞ்சகிருத்திய பராயணன். அவன் யாரை போன்றவன்னா, நமக்கு ரோடு போட்டு தரக்கூடிய கவர்மெண்ட்டை போன்றவன். கவர்மெண்ட்டு பஞ்சகிருத்தியங்களையும் பண்ணும். ஆக்கும் காக்கும் அழிக்கும். கவர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணுறதா இல்லையா? கடவுள் கவர்மெண்ட் தானே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவார், நல்ல ரோடு போட்டு கொடுப்பார், அவ்வளவுதான். ஆனால் அந்த ரோட்டில் நாம் போகிற காரை டயத்தில் சேஃபாக கொண்டு சேர்க்குற டிரைவர் மாதிரி இருக்கிற குருநாதர். அப்போ யார் வஸ்தி? குருநாதன் தான் வஸ்தி. ஆனால் கடவுள்தான் குருநாதனாக வருகின்றான். ஆனால் அந்த குருநாதனாக வருகின்ற நிலையில் அந்த அவசரம் என்பது, அந்த தோற்றம் என்பது, அந்த வேடம் என்பது, அந்த கருணை என்பது அவன் கடவுளாக இருக்கின்ற தன்மையோடு உயர்ந்தது என்பதனால்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நீ எப்படி வேணால் வரலாம். நீ சிங்கார வேலனாவா, வள்ளி மணாளனாவா, எனக்கு நீ குருநாதனாக வந்து என் தலையில் உன் குஞ்சு காலை வைக்கணும். அதுதான் மேலான இன்பம் என்று கூறப்படுகின்றது. அந்த குருநாதனுடைய தீட்சைக்கு பிறகு தில்லையில் அறிய வேண்டுவது ஒன்றும் இல்லை. தில்லையில் வந்து கண்டார், கண்டேன் கண்டேன் என்று சொன்னார். சொல்லும் பொழுது திருப்பெருந்துறை பெருமானுடைய அந்த திருவடி இன்பத்தை தான் கண்டதா சொல்கிறார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி என ஆண்ட அந்தமிலா ஆனந்தம். ஆண்ட என்ற பாஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுனால திருப்பெருந்துறையில் வைத்து என்னை ஆட்கொண்ட அந்த பெருமானை தான் தில்லையிலே பார்த்தேன்கிறார். சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்க ஆறாத ஆசையதாய் அடியே நகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. தில்லையில் வந்து தரிசனம் பண்ணுறார், பேரானந்தம் ஆடுகின்றார், உருகின்றார். பேரானந்த நடனத்தை இயற்றுபவன் யாருன்னு கேட்கும்பொழுது தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம். என் குருநாதன் தான் காலில் கொலுசு கட்டிட்டு இப்படி குதிக்கிறார் அப்படின்னு சொன்னார். இது நடராஜனுடைய மகிமை. நடராஜனுடைய மகிமை என்னென்னா, அவரவருக்கு அவரவர் வழிபடு தெய்வமாக இருப்பது நடராஜாவுடைய கருணை. ஒருவர் கணபதி உபாசகர்னு சொன்னால் சபையில் வந்து தரிசனம் பண்ணும்போது நடராஜா தும்பிக்கையோட காட்சி தருவார், தொப்பையோடையும் தும்பிக்கையோடையும் காட்சி தருவார். ஒருவர் முருகனுடைய உபாசகர்னு சொன்னால் நடராஜா கையில் வேலோடும் மயிலோடும், சில நேரங்களில் சபையில் மயிலோட கழுத்தில் கையை வச்சுட்டு முருகன் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒருவர் தியாகராஜாவே பார்த்த கண்களோட நடராஜா பார்க்குறாருன்னா அன்னைக்கு காட்சி நடராஜா தியாகராஜா மாதிரியே இருப்பார். இந்த ஊரில் குரு நமசிவார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிஷ்யர் தான். அவருடைய குருநாதருக்கு குகை நமசிவார்னு பேர். அவர் குருநாதனை பிரிய மனமில்லாமல் அவர் கட்டளையின் பேரில் சிதம்பரத்துக்கு வந்தார். குருநாதர் சொன்னார், என்னை பார்க்க முடியாமல் இருக்க முடியாதுன்னு உனக்கு தோணும் பொழுது ஓடி போய் கோயிலில் பாருன்னு சொன்னாராம். அதாவது சமயத்தில் நமக்கு அடக்க முடியாதுன்னு ஓடுறோம் இல்லையோ, அதுபோல் குருநாதனுடைய காட்சி கண்டே தீர வேண்டும் அப்படின்னு உனக்கு ஒரு உத்வேகம் வந்ததுன்னா அப்போ நீ என்ன பண்ணணும்? அவர் இங்கே தான் இருக்கார் திருப்பார்கடலில், ஓடி போய் கோயிலில் பாருனார். ஓடி வந்து கோயிலில் பார்த்தா சபையில் குகை நமசிவாயர் தான் காட்சி தருவார். என்ன காரணம்னா, அவரவர் வேண்டிய வண்ணமெல்லாம் காட்சி தருகின்ற பொருள் நடராஜ பெருமான். என்ன காரணம்னா, யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கிறது தானே ஒரு நல்ல ஹோட்டல், ஒரு சூப்பர் மார்க்கெட்னா எல்லாம் கிடைக்கணும். இதுதான் கிடைக்கும்னு அதை வந்து நீங்கள் குறைத்து விட்டீர்கள்னு சொன்னால் அது எல்லாமான பொருள் இல்லை. அது எல்லாமான பொருள், அது சர்வாத்மா என்பதனால யார் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் காட்சி தருகின்ற கருணை கடல். ஆனால் தரிசனத்தால் முக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நடராஜா கூப்பிட்டு வந்தவர்கள்லாம் அந்த முக்தி நிலையை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர்னு எடுத்து பார்க்கும்பொழுது முதல் எடுத்துக்காட்டு திருவாதூர் அடிகள். அவர் சொல்கிறார், நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக அப்படின்னு சொல்லி அமைச்சார். புராணத்தை எடுத்துக்கொண்டோம்னா வியாக்கிரபாத முனிவர்
நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இமயமலையில் தவம் பண்ணும் பொழுது அவங்க அப்பா என்ன சொல்கிறார், நீ தில்வவனத்தில் போய் தவம் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சுட்றார். அங்கே வந்தார்னா இப்படி நம்ம அப்பா தாருகாவனத்தில் ஏற்கனவே சுவாமி எல்லாருக்கும் ஆடி காமிச்சிருக்காருன்னு புராணம் சொல்கிறது. அந்த தாருகாவனத்துக்கு நம்மளை அனுப்பாமல் தில்வவனத்துக்கு போய் அனுப்பிச்சிட்டாரே நம்ம அப்பா அப்படின்னு வருத்தத்தோடு தான் வராராம். பின்னாடி வியாக்கிரபாதர் ஆக போகிறார். இப்பொழுது அவர் மாத்தியந்தினர். அவர் வரும்பொழுது தில்வவனத்தை ஒரு காடு, ஆதிமூலநாதர் மட்டும்தான் இருக்கார். அவரை பார்த்த உடனே பிரேம இவருக்கு மனசுலேருந்து பொங்கிறது. இவருக்கு தொண்டு செய்யறதுக்கு அப்பா நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார், அதனால் அப்பா செஞ்சது கரெக்டு தான் சொல்லி அந்த சாமியை பிடிச்சிக்கிறார். அப்படி டைரக்டாகி வரார். அதுபோல் இந்த வியாகிரபாதனை நீ ஆசிரியின்னு சொல்லி பதஞ்சலிக்கு சொல்ல அவர் இங்கே வரார். அப்படி ஜெய்மினி வரார். இப்படிலாம் வரும்பொழுது வியாகிரபாதர் எல்லாருக்கும் பயனீராக இருந்து கொண்டு அவரோட குருபாயின்னு சொல்லுவாங்க. சீனியராக இருக்கார் அவர். எத்தனையோ கோடி உயிர்கள் இந்த தில்லையில் பெருமானை தரிசித்து முக்தியை பெற்றிருந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் தில்லைக்கு புலியூர் என்பதுதான் பெயர். அதாவது எத்துணை பேர் வழிபட்டிருந்தாலும் வழிபட்ட ஒரு புலியின் பெயரால் தான் ஊர் அமைந்திருக்கின்றதே அல்லாமல் இது மாறாது என்பதனால் அந்த புலியினுடைய பெருமை நமக்கு தெரியுது. அந்த புலி என்பது சோழர்களுக்கு குருநாதன் என்ற காரணத்தினால சோழர்கள் தங்கள் கொடியிலே அந்த புலியை எழுதி வைத்தார்கள். இப்போ தமிழ்நாட்டை ஆண்ட முடிமன்னர்கள் மூவரிலே சோழனுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், சோழன் சோடை போகாதவன் சொல்லுவாங்க. அவன் என்றைக்குமே சிவபக்தி குன்றாதவன், என்றைக்குமே அவன் சமய சார்பு மாறியதில்லை. அதற்கு என்ன காரணம்னா அவனுடைய கொடியிலே இருந்து காத்து வருகின்ற குருநாதர், அவர் தான் காரணம். அப்படி பதஞ்சலி, வியாகிரபாதர், ஜெய்மினி இவர்கள் பெருமானால் அழைக்கப்பட்டு வந்தார்கள். இப்படி அழைக்கப்பட்டு வந்தவர்கள் நம்முடைய காலத்தில், அண்மை காலத்தில் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் உண்டு. முத்துத்தாண்டவர்னு ஒருத்தர் இருந்தார் சீர்காழியில். நல்ல தமிழிசை வல்லுனர். தமிழிசை, கர்நாடக இசை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இசை என்பது ஒன்று தான், இசைக்கு மொழி கிடையாது. நம்முடைய அறியாமையினால் தமிழ் இசை, தெலுங்கு இசை, மலையாள இசை இதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழிலே பாடினால் தமிழ் இசை அப்படின்னு வேணால் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவர் உடம்பு குறைகின்ற தொழுநோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குறையும். அவருக்கு நடராஜா தரிசனம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த தொழுநோய் கொண்டவர்கள் பெருமான் அம்பலத்திலே அருகிலே தரிசிப்பது முடியாத காரியம் அவர் வாழ்ந்த நாட்களில் என்பதனால அவர் திருநாளை போகிற போல நடராஜாவே நினைச்சாலொழிய நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆசை எழுந்தாலும் நமக்கு இந்த ஆசை தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு கையில் ஒரு வாளை எடுத்துக்கொள்வார். அந்த வாளினாலே அந்த ஆசையுடைய கழுத்தை அறுத்துருவார். சிவனேன்னு இருப்பார் சீர்காழியில். ஒரு நாள் நடராஜா என்ன பண்ணார், அவருடைய கனவுல போய், உண்மையிலேயே உனக்கு என் மீது அன்பு இருந்தால் நீ என்னை பார்க்க வரமாட்டியா, என்ன நீ இப்படியா போக்கு காமிப்ப அப்படின்னு ஒரு கனவு கண்டார். சுவாமியே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தில்லைக்கு போயிடுது. திருநாளை போவார் முடிவு பண்ண மாதிரி. திருநாளை போவார் வந்தார். அந்த 4 வீதிகள்லேயும் 3000 தீட்சிதால் தான் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், மற்ற யாரும் வாழலை. சம்பந்த பெருமானே வெளியில் தான் வதிந்தார் திருவேட்களத்தில். அவர் விவிஐபி இருந்தாலும் திருவேட்களத்தில் தான் அமர்ந்தார். அணுக்க தொண்டர்கள் மட்டுமே இருந்த 4 வீதி. அதில் வீடுகள் தோறும் 2 வேளையும் அக்னிஹோத்திரம் நடக்கிறது. கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்ந்த நாள். அந்த புகையை கண்டு அஞ்சு சிதம்பரத்துக்கு போயிடணுங்கிற ஆசையில் தான் ஊர்லேருந்து புறப்பட்டு வந்த நந்தனார் வீதிக்குள்ளே நுழையாமல் வெளியிலே நின்றுட்டார். நிற்கும்பொழுது ஒரு கனவு சுற்றி வரார். அசந்து போய் தூங்குறார். கனவுல சுவாமி அனுகிரகம் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அதுபோல் பெருமான் கனவில் உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் நீ வரமாட்டாயா அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறார், ஓடி வந்துடுறார். கோயிலுக்குள்ளே வந்துடுறார். சபைக்கு போய் தரிசனம் பண்ண முடியாது, ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துடுறார். சரி குளிப்போன்னு சொல்லி இந்த சிவகங்கையில் குளிக்கிறார். புராண காலத்தில் எப்படி அந்த வங்காள மன்னனுக்கு தொழுநோய் போய் அவன் ஹிரண்யவர்மனாக ஆனானோ, அதே போல் இவர் குளித்த அளவில் அந்த நோய் நீங்கி இவரும் பொன்னார் மேனியனாக ஆனார். நடராஜாவை தரிசனம் பண்ணினார்.
கோபுர வாசலில் போய் உட்காந்துட்டார். தீட்சிதார் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவார். கோயில் வாசலில் இருந்துட்டே நடராஜாவை பற்றி எல்லா கீர்த்தனைகளையும் பாடினார். இன்னும் ஒரு ஸ்தலம் இருக்குதென்று எண்ணி ஏமாறாதே மனமே. சிதம்பரத்தை போல இன்னொரு ஸ்தலம் இருக்குன்னு நினச்சி ஏமாந்துடாத. இந்த உட்கார்ந்த கோபுர வாசலை விட்டு 4 அடி தள்ளி போய் இன்னொரு விமானத்தை தரிசனம் பண்ணுங்கிற ஆசை உனக்கு வரவே வேண்டாம். அந்த தீய எண்ணம் வேண்டாம். நடராஜா திருவடியிலேயே மீதி நாட்களை கழித்து விடுவோம் அப்படின்னு இருந்தார். அவ்வாறு பெருமான் அழைத்து வந்தவர்கள் அந்த தரிசனத்தினால் முக்தி அடைகின்ற தகுதி பெற்றவர்கள் என்ற அடையாளத்தை நமக்கு ஒருவாறு உணர்த்துகின்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் பரமேஸ்வரன் தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் முக்தியை வழங்குவதற்கென்றே இவ்வாறு தெற்கு நோக்கி இருக்கிறார் அப்படின்னு வேதங்களே கூறுகின்றன. ஸ்வேதாஸ்வத்திரம்னு ஒரு உபனிஷத், அது என்ன சொல்கிறது? அஜாத இத்தியேவம் கஷ்டித் பீருகு பிரபத்யதே ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம். பயந்தாங்குழி தான் நடராஜாவை பார்க்க வரானா. வீரர்கள்லாம் நடராஜாவை பார்க்க வரதில்லை, பயந்தாங்குழி தான் வராங்க. யார் பயந்தாங்குழி? மீண்டும் ஒரு தாய் வயிற்றுக்கு போகணுமே, அந்த அம்மாவுக்கு இடுப்பு வலி கொடுக்கணுமே, திரும்பவும் இந்த உலகத்தில் பிறக்கணுமே, பார்க்குற பொண்ணை பார்த்து ஆசைப்படணுமே, அவன் நம்ம தலையில் காலை போடுவாளே அப்படிங்கிற பயம் இருக்கிறவனுக்கு மீண்டும் பிறக்க வேண்டுமே என்று யார் அஞ்சுகிறானோ அவன் நடராஜாவின் தரிசனம் பண்ணுறான். பிறப்பதற்கு பயம் இல்லைங்கிற வீரர்கள்லாம் நடராஜாட்ட வரப்போகிறதில்லை. சொல்கிறது புரிகிறதா? வேதம் அப்படி சொல்கிறது. பயந்தாங்குழி ஒருவன் பிறப்பதற்கு பிறவி அச்சம் கொண்டவன். அவன் என்ன பண்ணுறான்? தெய்வங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஒரு குரூப் ஃபோட்டோவில் எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம ஸ்கூல்லேருந்து எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு வரோம், காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகி வரோம், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா? அந்த குரூப் ஃபோட்டோவில் எத்தனை பேர் இருக்காங்க? நாம் இருக்கோம், நம்ம கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்கார், ஸ்வீப்பர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. அங்கே எல்லாரும் சமானமான கௌரவம் கொண்டவர்களா? கிடையாது. வேதத்திலே எல்லா தெய்வங்களுடைய பெயர்கள் இருந்தாலும் எல்லாரும் சமானமான கௌரவம் கொண்டவர்கள் இல்லை அப்படின்னு அப்பய தீட்சிதர் சொல்கிறார். சிவ மகிம கலிகாஸ்தவம் அதில் முதல் பாட்டை இதான் சொல்கிறார். சகவேதே பட்யந்தாம், உன்னோடு சேர்த்து எல்லா தெய்வங்களும் படிக்கப்படட்டும், ஆனால் நீயே பெருங்கடவுள், மற்றவர்களாம் உன்னுடைய கொத்தடிமைகள் தான், நீ அவர்களை பந்தாடலாம். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் யாருன்னா பரமேஸ்வரன் என்பதனால அவனுக்கு மட்டும்தான் பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது என்பதை அறிந்த ஒரு பயந்தாங்குழி என்ன பண்ணுறாரு? இவன்தான் பிறவாதவன் என்பதனால அவனை சரணம் புகுகின்றான். அஜாத இத்தியேவம் கஷ்டித் பீருகு பிரபத்யதே. அப்படி சரணம் புகுந்தவனை காக்க வேண்டும் என்று அந்த கடவுள் நினைத்தால் அவருக்கு 5 மூஞ்சியாம். அந்த 5 மூஞ்சியில் தெற்கு நோக்கிய முகத்தினாலே கடாட்சிப்பாராம். அது யாரு? தனக்கு இருக்கின்ற 5 முகங்களிலே ஒருவனுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று அந்த பெரிய கடவுள் நினைத்து விட்டான் என்று சொன்னால் தெற்கு நோக்கிய முகத்தினாலே பார்த்தருளுவார். ருத்ர எத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமான் அவரை சம்பந்தர் தரிசனம் பண்ணுறார். அதை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம விரண்மிண்டர்கிட்ட போவோம். சம்பந்தர் என்ன பண்ணுறார்? நம்முடைய குருநாதர் எப்படி திருப்பெருந்துறையிலேயே எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாரோ அதுபோல் ஆளுடைய பிள்ளையாரும் சீர்காழியிலே எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாரு. அடைவதற்காக தில்லைக்கு வர வேண்டிய தேவையில்லை. நான் சொல்கிறத யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. திருவாதூரிகளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தில்லைக்கு வர வேண்டிய தேவையில்லை. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு தேவையினால தில்லைக்கு வர வேண்டிய தேவையில்லை. பூரணமாக ஆட்கொள்ளப்பட்டவர்கள். மூக்கு பிடிக்க சாப்பிட்டவனுக்கு மேற்கொண்டு சாப்பிட வேண்டிய தேவையில்லை என்பதை போல. ஆனால் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணும்போது என்ன தரிசனம் பண்ணார் அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். அண்ணலார் தமக்கு அளித்த மெஞ்ஞானமே ஆன அம்பலமும். சுவாமி சீர்காழியில் தனக்கு கொடுத்தாரு ஒரு ஞானம், அந்த ஞானம் சபையாக இருக்கின்றது. சிதம்பர தத்துவத்தை சொல்கிறார். ஞானம் என்பது சபையாக இருக்கின்றது. பரமேஸ்வருடைய ஞானம் என்பது என்னன்னு கேட்டால், நெருப்பினை அறிவிப்பது நெருப்பை விட்டு அகலாத சூடு தான். நெருப்புன்னு எழுதி வச்சா நெருப்பு இல்லை. ட்ராமாவில் நெருப்பு பற்றி எரியிற மாதிரி சிகப்பு காகிதத்தை கிழித்து கீழேந்து ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க.
அப்படியே அந்த ஃபேனில் பறக்கும். அது நெருப்பு பத்திரிகிற மாதிரி சிமுலேஷன் காட்சி. தொட்டா சுடாது, சுட்டா நெருப்பு, திதிச்சா தேன், ஒளிவிட்டா மாணிக்கம், வாசனை கொடுத்தா மல்லிகை, குணத்தினால அதை அறிகிறோம். அதுபோல் ஞானத்தினால் தான் சிவனை அறிய முடியும். சிவஞானத்தினால் அறியப்படுபவன் சிவன். அப்பொழுது சிவனை அறிவிக்கின்ற எந்த ஞானம் உண்டோ அதுக்கு தான் பரா என்று பேர், அம்பாள் என்று திருவருள் என்று சொல்கிறோம். ஒளி என்றாலும் அருள் என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்று. அந்த ஞானம் தான் சபையாக இருக்குது. இப்போ சுவாமி, இப்போ எனக்கு ஒரு மேடை போட்டிருக்கீங்க, நான் வேறு இந்த மேடை வேறு, நான் வேறு இந்த டெஸ்க்கு வேறு, நான் வேறு இந்த புக்கு வேறு. ஆனால் சுவாமிக்கு அப்படி கிடையாது. அவர் ஆடுகின்ற ஸ்டேஜும் அவர் தான். அவருடைய பிரகாசமே அவருக்கு ஸ்டேஜாக இருக்குது. எதே போலன்னா சூரியனுக்கு அவனுடைய கிரணமே அவனை அறிவிப்பதாக இருக்குது. சூரியனை அவனுடைய கிரணத்தை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர டார்ச் லைட் அடித்து தெரிஞ்சுக்கல. அப்பொழுது கடவுளை அறிவது என்பது கடவுளை விட்டு பிரியாத அவனுடைய அருளினாலேயே கடவுள் அறியப்படுகின்றான் என்பதனால உலகத்திலே அறியப்படுகின்ற ஒரு முன்னிலை, உலகத்திலே அறியப்படுகின்ற ஒரு பாசப்பொருளை அறிவதைப் போல கடவுளை அறிய முடியாது. கடவுள் நம்முடைய நாலெட்ஜுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. நமக்குள்ளே புகுந்து நமக்கு அவனுடைய அருளை கொடுத்து அறிவிப்பவன். சூரியன் தன்னுடைய உதயத்தினாலே தன்னை தன் கிரணங்களினாலே அறிவிப்பதைப் போல என்பதனால அவனை அறிவிக்கின்ற ஞானம் இருக்கின்றது. அது சபையாக இருக்கின்றது. அந்த சரி சபையாக இருக்குன்னா சுவாமி ஆடுறாரே அப்படின்னு கேட்டால், உலகத்தில் ஆடுறவங்க பாடுறவங்கலாம் பார்க்குறோம். ஆடுறவனுடைய ஆட்டம் வேறு, அவன் வேறு. பாடுறவனுடைய பாட்டு வேறு, அவன் வேறு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பாடும்போது குரல் நன்னா இருக்கும், பேசினா நன்னா இருக்காது. இதுலேருந்து ஆள் வேறு பாட்டு வேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடும்போது அழகாக இருப்பார், உட்கார்ந்து இருக்கும்போது தொப்பை தெரியும். ஆகவே ஆட்டம் வேறு ஆள் வேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கூத்தனுடைய கூத்துத்தான் கூத்தனுக்கு வடிவம். கூத்தன்னு ஒரு ஆள் கிடையாது. கூத்தனுடைய கூத்து தான் கூத்தன். சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற 3 லட்சணங்கள் சுவாமிக்கு. அதில் சித்துங்கிற லட்சணம் அவருடைய அரங்கமாக இருக்குது. ஆனந்தம்ங்கிற லட்சணம் அவனுடைய டான்ஸாக இருக்குது. சத்து பொருளாகின்ற அவன் இதற்குள் மறைந்து போகின்றான். அவனை யாரும் தொட முடியாது, தீண்ட முடியாது. அதனால்தான் தீண்டற்கரிய திருவுரு என்று தில்லை ரகசியத்தை பாவநாச திருப்பதிகத்தில் அப்பர் பெருமான் சொல்கிறார். இன்றைக்கும் ரகசிய பூஜை பண்ணுற ஐயா அந்த ரகசியத்தை தொடாமல் தான் பூஜை பண்ணணும். தீண்டற்கரிய திருவுரு அது சத்வஸ்து. சத்வஸ்து எப்படி தெரியும்னா, அது எந்த சபையில் ஆடுறதோ அந்த சபையை காட்டும். அந்த நடனத்தினால எந்த ஒரு ஆனந்தத்தை விளைவிக்கின்றதோ அந்த அனுபவத்தை காட்டும். அப்போ ஞானானந்த அனுபவத்திலே வெளிப்படுகின்ற பொருள் அதற்குள் தான் மறைந்து போகின்ற சத்வஸ்து. அதுதான் நடராஜ பெருமான் என்பதனால அவன் அருவம் உருவம் அருவுருவமாகின்ற 3ஐயும் திருமேனிகளாக கொண்ட பரம்பொருள் என்பதனால இந்த 3மே அவனுக்கு திருமேனி தான். திருமேனி வேறு சுவாமி வேறு என்பதனால அருவம் கூட அவனுக்கு திருமேனி தானே தவிர அருவம் அவன் அல்லன் என்று சொல்லப்பட்டிருக்கு சைவத்தில். அப்படிப்பட்ட பெருமானை பார்க்கும்பொழுது தனக்கு சீர்காழியிலே இறைவன் கொடுத்த ஞானத்தை சபையாக பார்த்தார். அந்த ஞானத்தை தான் பெற்ற காரணத்தினால தன்னுடைய உயிருக்குள்ளே எந்த ஒரு சிவானந்த ஆனந்த அனுபவத்தை பெற்றாரோ அந்த அனுபவத்தையே கண்ணெதிரிலே கூத்தாக பார்த்தார். ஆனால் இந்த விசேடத்தை அங்கே என்ன அவர் சொல்கிறார்னா, நான் அங்கு பெற்ற ஞானானந்த அனுபவம் என்பது நான் மட்டிலுமே பெறக்கூடியது. ஆனால் அந்த அனுபவத்தை இங்கு ஊனக்கண்ணினால் உன்னிடத்திலே கருத்தை செலுத்துவாரும் பெறுவதற்கு நீ அருள் செய்கின்றாய் என்பது தல விசேடம். தலம் என்பது தலத்தினுடைய கருணை என்னன்னு கேட்டால், எந்த மற்ற தலங்களிலே யோகிகள் தங்களுடைய புலன்களை ஒருக்கி எந்த ஒரு சிவானுபவத்தை தேடுகின்றார்களோ அது பாமரர்களை நமக்கும் மற்றவர்களுக்கு தரிசனத்திற்கு இடைஞ்சல் பண்ணாமல், அவங்க நம்மளை திட்டினா கோச்சிக்காமல், மறைக்கிறோன்னு சொல்லி சமயத்தில் கண்ணத்தை பிடிச்சி இப்படி தள்ளுவாங்க, அதுக்கும் கோச்சிக்காமல், கண்ணால் சுவாமியை பார்க்கும்போது எல்லா கரணங்களும் கண்ணுக்குள்ளேயே அடங்கி காது கேட்காத செவிடா, யாரும் தொட்டா உணர்ச்சி இல்லாத சொரணை இல்லாதவனா, வாய் பேச தெரியாத ஊமையா, கண்ணு மட்டும் பார்க்குறவனா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள. வீட்டுக்கு போனால் நமக்கு கோபம் வருது, தூக்கம் வருது, ரஜஸ்தமஸ்லாம் இருந்தாலும் நடராஜா சந்நிதியில் சாத்விக குணம் மட்டுமே இருக்கணும். மற்ற 2 குணங்களும் இதுக்குள்ளே அடங்கிடணும். குணமுறு 3ம் சாத்விகமே ஆக. அதை போல் தரிசனம் பண்ணினோம்னு சொன்னால் காட்டில் உட்கார்ந்து யோகிகள் தேடுகின்ற அந்த இன்பத்தை ஊனக்கண்ணினால்
தேடுபவனுக்கு பெருமான் மின்னலை போல் காட்டுகின்றார். மின்னலை போல் தான். என்ன காரணம்னா அதற்கு இவன் ஆசைப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதற்காக மின்னலை போல் காட்டுகின்றார் என்று சொல்லப்பட்டது. உள் நிறைந்த ஞானத்தெழும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டேழும் களிப்பொடும் கடற்காழி புண்ணிய கொழுந்தனைவர் போற்றுவார் புனிதர் ஆடிய பொறுப்புன்னு சொன்னார். அவர் போற்றுகின்றார். சாமியை பாடணும்னு நினைக்கும் பொழுது முதல்ல இந்த தீட்சிதாலாம் 3000 பேர் சாமியை சுற்றி இருக்கா. ஆளுக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. சாமிக்கு இந்த 3000 பேர் போராது போல இருக்கு. அவ்வளோ வேலை இருக்கு சாமிக்கிட்ட. அடியார்தாம் இல்லையே அன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 33 கோடி தேவர்களும் அவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டு செய்யும் பொழுது கைலாசத்தில் சிதம்பரத்தில் 3000 பேர் போராது தானே அப்படியே தொண்டு செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே இவாளை வச்சு பாடுவோம், தொண்டர்களை வைத்து பெருமானை பாடுவோம் என்று சொல்லி நடராஜாவை பாடுற முதல் பாட்டில் நடராஜாவை பாடுறதுக்கு முன்னாடி தீட்சிதாவில் பாடினா என்பது அவருடைய பெருமை. கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்று பாடினார். நிறையா விஷயங்கள் சொல்கிறார். பேரம்பலத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் சிற்றம்பலம் தரிசனம் பண்ணுங்கிற விஷயத்தை 3 இடத்துல சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அதை பாட்டிலே வச்சு பாட்டிருக்கிறார் சம்பந்த பெருமான். நிறைவெண் கொடி மாட நெற்றி நேர் தீண்ட பிறைவல் திரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவண்டு அறையோவா சிற்றம்பலம் மேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே என்று பாடுறார். 4 வீதியில் இருக்கக்கூடாது. சிவலோகம் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாது, கொட்டாவி விடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, அரட்டை பேசக்கூடாது, அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது என்பதனால திருவேட்களத்தில் போய் தங்கினார். திரும்பவும் நீலகண்ட யாழ்ப்பாணரோடு வரார். வரும்பொழுது தீட்சிதாலாம் பெருமான்கிட்ட இவ்வளவு அன்போடு எல்லாரும் ஈடுபடுறாளே இவா யாராக இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே வரார். வரும்பொழுது சுவாமி ஒரு காட்சி தரார். இப்படி சாரட்சிக்கு தீட்சிதாலாம் போகிறா. போகும்பொழுது எல்லாரும் அவள் ஆற்றுலேருந்து தீர்த்த பாத்திரம் தர்பக்கட்டு எடுத்துன்னு போகிறா. வீதியில் போகும்பொழுது பவித்திரமான வஸ்துக்களை ஒரு பிராமணன் கையில் தாங்கணும். அப்போ வீதியில் நடக்கிற தோஷம் இருக்காது. தீர்த்த பாத்திரம் இருக்கணும், தர்பம் இருக்கணும், வாயில் சிவநாமம் இருக்கணும், நெத்தியில் விபூதி இருக்கணும், ருத்ராட்சம் இருக்கணும், கச்சம் இருக்கணும். இப்படி தான் கோயிலுக்கு போனோம். அப்படி அவெல்லாம் போகும்பொழுது எல்லாருக்கும் எப்படி தெரியுறதுன்னா எல்லாரும் அப்படி பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கா, பருத்தினாலேயோ பட்டுனாலேயோ கட்டின்னு இருக்கா அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. சம்பந்த பெருமான் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா வஸ்திரமே தெரியல, புலித்தோல் தெரியுது. மற்றவாளுக்கெல்லாம் தீட்சிதாலாம் நல்லா சிகப்பாக இருக்கா, சில பேர் கருப்பாக இருக்கா. எப்படி இருந்தாலுமே ஒரே கலராக தான் இருக்கா. உடம்பு கலரும் கழுத்து கலரும் ஒன்றா தானே இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி தானே இருக்குது. ஆனால் சம்பந்த பெருமான் பார்க்கும்பொழுது தீட்சிதால் கழுத்து மட்டும் கருப்பாக இருக்குது. எல்லாரும் இதே மாதிரி கோணிக்கொண்டேன்னு சொல்லி ஒரு பக்கமாக இந்த சிகையை முடிச்சு விட்டுண்டு எல்லாரும் ஒரு மாதிரி தீட்சிதாலும் தெரிகிற மாதிரி போகிறான். திருப்பெருந்துறைக்கு நம்பியாரெலாம் முன்பக்கமாக முடிச்சு விட்டுருப்பா. அதே மாதிரி சாதாரண மறையோத மன்னர்கள்லாம் இந்த உச்சி குடுமையாக பின்பக்கமாக தாழ விட்டுருப்பா. ஒரு அடையாளம். ஆனால் சம்பந்த பெருமான் கண்ணுக்கு அது தெரியல. இந்த குடுமையே தெரியல, பெரிய ஜட்டாபாரம் தெரிகிறது. மற்றவா கண்ணுக்கெல்லாம் இவா கவ்யமான விபூதியை பூசிட்டு போகிற மாதிரி தெரியுது, திருப்புன்றத்தை அணிஞ்சுண்டு. சம்பந்த பெருமான் கண்ணுக்கு அப்படி தெரியல. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் சுடுகாட்டு சாம்பலை பூசிட்டு போகிறா, சுட்ட சாம்பலை பூசிட்டு போகிற மாதிரி தெரியுது. உடனே அதை காமிக்கிறார் நீலகண்ட யாழ்ப்பாணம் இருக்குது. இதேமாரி காட்சி வருது பார் அப்படின்னு. அண்டத்திரைவரருளால் அணிதில்லை முண்டத்திருநீற்று மூவா இரவர்களும் தொண்டத்தகமே கணநாதராய் தோன்ற கண்ட பரிசு பெரும் பாணர்க்கும் காட்டினார். ஆகவே இவாள்லாம் மனுஷால் கிடையாது, இவாள்லாம் சிவகணங்கள் தான். சிவ சாரூபியத்தோடு இருந்து கொண்டே அந்த பரமேஸ்வருக்கு தொண்டு செய்கின்றார்கள். இனி ஒரு பிறவி உண்டு என்று எண்ணாதவர்கள். சுவாமியை தொட்டு பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறவா. அவளுக்கெல்லாம் சந்நியாசங்கிற ஆசிரமம் விதிக்கப்படலை. இதெல்லாம் சூக்ஷ்மங்கள். அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவர்கள் பெருமானை பெற்றுவிட்டார்கள். இனி பெறுவதற்கு ஒரு பேரும் இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம்னு எதை நினைப்பார்கள்னா அந்த இடுப்பில் ஒரு சம்பளத்தில் விபூதி வச்சுருக்காளே அதை தான் உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் நினைப்பார்களாம். அந்த திருநீற்று செல்வத்தை தான் செல்வம் என்று நினைப்பவர்கள். இந்த காட்சியை சம்பந்த பெருமான் கண்டு காட்டுறார். காட்டினது மட்டும் இல்லாமல்
அந்த காட்சி கண்ட பிறகு பாடுகின்ற பதிகத்தில் 3வது பாடலில் பாடுறார். நீலத்தார் கரியமிடற்றார் உற்ற நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார், கையில் தர்பக்கட்டு காணும், திரிசூலம் இருக்கு, பற்று சூலத்தார் சுடலை பொடி நீரணிவார், சடையார் குடுமி இல்லை சடை இருக்கு, சீலத்தார் தொழுதேத்து சிற்றம்பலம் சேர்தலால் கடல் சேவடி கைதொழ கோலத்தாய் அருளாய் உன காரணம் கூறுதுமே. இந்த சிதம்பரத்துக்கு வருகின்ற ஒரு புண்ணியத்தை ஒருவன் செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் மேற்கொண்டு அவனிடம் எதையும் எதிர்பார்க்காமல், பெருமானே வேறொரு காரணம் பற்றாது நீ அவனுக்கு உன்னுடைய அருட்காட்சியை தர வேண்டும் என்ற விண்ணப்பமானது இந்த தேவாரத்தில் இருக்குது. தேவாரம் எப்படிப்பட்ட ஒரு மந்திர நூல், எவ்வளோ கருணையின் விளைவான நூல்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தர் சொல்கிறார், ஒருத்தன் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுத்து அப்படின்னு சிதம்பரத்தில் இறங்கினான்னா அவனுக்கு நடராஜாவன் தரிசனம் பண்ணுங்கிற எண்ணத்தை கொடுத்து வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவானான். அப்படிப்பட்ட கருணை கொண்டவர் நடராஜா. வெளியூர்லேருந்து ஒரு பஸ்ஸுலோடு வந்துட்டுருக்கு ஜனங்கள். அதனால் என்ன பண்ணுவா, அவளுக்கு காட்சி கிடைக்கிறதுக்காக யாரோ ஒரு விஐபியோ அல்லது ஒரு உத்ரோகமோ ஏதோ ஒன்று நடக்கும், அவளுக்காக வெளியில் தெரியாது. அப்படி தன்னிடம் சிறிது ஈடுபட்டாலும் அந்த அடியார்களுக்கு தன்னுடைய திருவடி காட்சியை கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லி சங்கல்பத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற கடவுள், கருணையே வடிவாகின்ற கடவுள் அந்த நடராஜா. அவன் அடியார்க்கு எளியவன். இப்போ விரண்மிண்ட நாயனாரை பற்றி பார்க்கணும். இவர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. மலையாள தேசம், பழைய தமிழ்நாடு தான் அது. அந்த தேசம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு சைவத்திற்கு மிகவும் அடிப்படையான நாடு. ஆதியும் அந்தமும் மலையாள தேசம். மலைநாடுடைய மண்ணே பொற்றி என்று திருவாசகம் மலையாள தேசத்தில் இருக்கிற சிவாலயங்களை மட்டும் சிறப்பாக சொல்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால், ஆதியும் அதுதான். திருத்தொண்டதொகைக்கு ஆதி யார்? விரண்மிண்ட நாயனார். அவர் அவதாரம் பண்ணின செங்குன்றூர், செங்கனூர்னு தற்காலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அது இருக்கின்ற ஊர் பம்பா நதிக்கரையில் இருக்கின்றது. அது மலையாள நாடு. அடுத்தது பூமிக்கு வந்து திருத்தொண்டதொகை பாடி திரும்பவும் கைலாயத்திற்கு எழுந்தருளுகின்றார் நம்பி ஆரூரார். அவர் திருக்கைலாயத்திலே பாடிய கடைசி தேவார பதிகம் தானனை முன்படைத்தான்கிற பதிகம். அந்த பதிகத்தினை வெளியிட்ட இடம் என்பது அதுவும் மலையாள தேசம்தான். அது எங்கே? திரு அஞ்சைக்குளம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்கிருந்து, இந்த பூமியில் எங்கிருந்து அவர் புறப்பட்டார் திருக்கைலிக்குன்னு சொல்லும்பொழுது திரு அஞ்சைக்குளம்ங்கிற மலையாள தேசத்தில் இருக்கிற ஒரு தலத்திலிருந்தான் புறப்பட்டார் என்பதனால தமிழ்நாட்டு சைவம் என்பது கேரளத்திற்கு கடன்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், பரசுராமர்னு ஒருத்தர் இருந்தார், பிராமணர். அவர் ஒரு கோபத்தில் அவர் வாழ்நாளில் க்ஷத்திரியர்களெல்லாம் வெட்டி தீர்த்தார். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் தான் ஆறுதுன்னு சொன்னால் அவனை மட்டும் கொல்ல மாட்டார். அவனுக்கு பயந்துட்டே எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், வருஷம் கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். லேட்டஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் கணக்கு இல்லையா, அதனால். ஆனால் அவருக்கே அலுத்து போயிடுத்து. அவர் வெட்டி தீர்த்த அந்த பேர் எத்தனை பேர்னு தெரியல. வெட்டி தீக்கிறதுக்கு அவர் கையில் ஒரு ஆயுதம் வச்சுருந்தார், ஒரு மழு ஆயுதம், பரசுன்னு. அதனால தான் அவர் பரசுராமன் பேர். இயற்பெயர் ராமன் தான். அந்த பரசு அவருக்கு இவ்வளவு பராக்கிரமமான பரசு அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னா, பரமேஸ்வரன் கொடுத்த பரசு. அதனால் அவர் பரமேஸ்வர பக்தர். அதனால் சுவாமி கொடுத்த மழு ஆயுதம்ங்கிறதுனால அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருந்தது. அவரே வெறுத்து போய் என்ன சொன்னார், பெருமானே நான் நிறையா வந்து க்ஷத்ரிய ஹத்தி பண்ணியிருக்கேன், அந்த தோஷமெல்லாம் போகணும். எனக்கே என்னை பார்த்தா ரொம்ப சீனு ஆயிடுத்து. ஆனால் க்ஷத்ரியர்களுக்கு பயப்படாமல் பிராமணர்கள் வாழ்வதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்தை நீ எனக்கு காமிச்சு, நான் இத்தனை ராஜாக்களை வெட்டின அந்த பாவத்தையும் போக்கி எனக்கு உன்னுடைய திருவடியை தரணும் அப்படின்னு சுவாமிகிட்ட போய் கேட்டுட்டாராம். சுவாமி எப்படிப்பட்டவர்னா, தன்னிடத்திலே மையன்பு செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை காப்பவர் பெருமான். நல்லா தெரிஞ்சுக்கணும், பரமேஸ்வரனுடைய கருணை என்பது எல்லையே கிடையாது. உலகில் நன்மை தீமைகளை வச்சு நம்ம யாரையும் இடப்படக்கூடாது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லான் நாமம் நம சிவாயவே. எத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் அந்தரங்க சிவபக்தி பண்ணுறவன் இருக்கானே, அவன்தான் ஒழுக்கத்தில் சிறந்தவன். ஏனையோர் அவனை விட தாழ்ந்தவர்கள் தான். பரமேஸ்வருடைய கருணை யாருக்கு விளையும்? தன்னிடத்திலே அன்பு செய்வருண்டா மெய்யடியார்கள்ட்ட தான் விளையும். பரசுராமருக்கு அனுகிரகம் பண்ணார். என்ன சொன்னார், நீ இனிமே இந்த மழு ஆயுதம் உனக்கு வேண்டாமே, உன் பேரில் பரசுராமன் இருக்கட்டும், கையில் பரசு வேணுமா,
வேண்டாம் பெருமானை, இதை வச்சுட்டு இருந்தாலே துப்பாக்கியை வச்சுருந்தா சுடணும்னு தோணும், இதை வச்சுட்டு இருந்தால் வெட்டணும்னு தோணும், இது வேண்டாம். அப்படியா, இந்த மேற்கு சமுத்திர கரைக்கு வா, இந்த ஆயுதத்தை உன் பலம் கொண்ட வரையிலும் வேகமாக தூக்கி எறி, சமுத்திரத்தில் எங்கே போய் அது விழறதோ அந்த அளவுக்கு சமுத்திரம் பின்னாடி போயிடும், பூமி வெளியில் வரும். அந்த தேசம் என்பது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதான் கேரள தேசம். அந்த தேசம் என்பது அந்தணர்கள் அச்சமின்றி வாழ்கின்ற நாடு என்று வரத்தை கொடுத்தார். அவ்வாறு பரசுராமனுக்காக கடவுள் படைத்து கொடுத்த நாடு தான் மலையாள தேசம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த தேசத்தில் இருக்கின்ற தலங்களை சேர்த்தா மாதிரி அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். கொடுங்கோளூர், அஞ்சைக்களம், செங்குன்றூர், கொங்கணம், குன்றியூர், குரக்கு காவும், நெடுங்களம், நன்னிலம், நெல்லிக்காவும், நின்றியூர், நீடூர், நியமநல்லூர், இடும்பாவனம், எழுமூர், ஏழூர், தோழூர், எறும்பியூர், ஏறாரும், ஏமகூடம், கடம்பை, இளங்கோயில் தன்னிலுள்ளும், கைலாயநாதனையே காணலாமே. இந்த பாட்டில் ஒன்றுமே வித்தையே இல்லை. பரமேஸ்வருடைய ஸ்தலங்களெல்லாம் லிஸ்ட்டு பண்ணுறார். ஆனால் எவ்வளவு அமுதம் போன்ற பாடலாக இருக்குது. அதான் அருள். நாம் லிஸ்ட்டு பண்ணால் அது ஜாப்தாவாக இருக்கும். ஆனால் அப்புறம் லிஸ்ட்டு பண்ணும்போது அது என்ன ஆகுது, தேவார மந்திரமாக ஆகுது. கொடுங்கோளூர், அஞ்சைக்களம், செங்குன்றூர், 3 மலையாள தேசத்து தலங்கள். அதில் செங்குன்றூர் என்பது பம்பா நதிக்கரையில் இருக்குது. அங்கு தோன்றினார் நம்முடைய நாயனார் விரல்மிண்டர், வேளாளர் குலத்திலே தோன்றினார். அந்த ஊருக்கு என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு முத்து கிடைக்குமா. முத்து என்பது இலக்கியப்படி சமுத்திரத்தில் உண்டாருது, கரும்பினுடைய கணுவில் உண்டாருது, மூங்கிலில் உண்டாருது, யானையினுடைய தந்தத்தில் உண்டாருது. ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று தான் கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து கிடைக்கும்னு சொன்னால் அது ஒரே ஒரு தேசம்தான், அது மலையாள தேசம். மூங்கிலில் விளையிற முத்தும் கிடைக்கும், கரும்பில் விளையிற முத்தும் கிடைக்கும், சமுத்திரத்தில் விளையிற முத்தும் கிடைக்கும். அங்கே யானைக்கா பஞ்சம். நம்ம ஊர்லலாம் சாமி யானை வாகனத்தில் வருவார், அங்கே சாமி நித்தியப்படியே ஸ்ரீவேலி யானை மேலேயே வருவார். அப்படிப்பட்ட நாடு. அந்த நாட்டில் இருக்கிற 4 வகை முத்துக்களையும் அங்கே இருக்கிற பெண்கள் முத்து போல சிரித்து கொண்டே கோப்பார்களாம். அப்படிப்பட்ட நாட்டில் இவர் பிறந்தார். பிறந்ததிலேயே பெரிய வைராக்கியசாலியாக இருந்தார். எப்படி வைராக்கியசாலின்னா, பரமேஸ்வருடைய திருவடி பற்று தவிர வேறு எந்த பற்றும் கிடையாது என்பதனால அந்த பரசுராமன் கையில் இருக்கிற பரசு போல இவர் கையிலையும் ஒரு பரசு இருந்தது. அந்த பரசுவினால் இவர் எதை எரிந்தார் என்று சொன்னார், இந்த ஆசை, கோபம், மோகம், மதம், மாத்சரியம்லாம் சொல்கிறோமே தீய குணங்கள், அதெல்லாம் விட்டு எரிஞ்சுட்டாராம் ஞானம்ங்கிற பரசுனால். அப்படிப்பட்டவர் விரண்மிண்ட நாயனார். அவர் பூப்பிரதட்சணமாக சிவக்ஷேத்திரங்களாம் தரிசனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் ஒரு கடமை வச்சுருந்தார், கொள்கை என்னென்னா, ஒரு ஊருக்கு சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம்னா நிச்சயமாக அந்த சுவாமிக்கு அணுக்கு தொண்டர்கள் இருப்பார்கள் இல்லையா. அதை பற்றி சம்பந்தர் சொல்லும்பொழுது, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் தேங்காய் உடைக்கிறவங்க, சுவாமி தரிசனம் பண்ணுறவங்க இருப்போம். சுவாமி தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தாலும் வருவோம், இருந்தாலும் காலம் ஆனவுடனே ஓடி போயிடுவோம், அப்படிலாம் இருக்கும். இல்லை காலம் ஆன ஓடி போகலை அப்படின்னா, நமக்கே கோயிலே நிறையா பூங்காக்கள்லாம் இருக்குது. அரட்டடிக்கிற பூங்கா, நோயாளிகள் பூங்கா, முதியோர்கள் பூங்காலாம் நிறையா இருக்குது. பெரிய கோயில்கள் எல்லா கோயில்கள்லையும் இருக்குது. அங்கங்கே உட்காந்துட்டு அரட்டடிச்சுட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற வரையும் சுவாமிக்கு ஏதாவது தொண்டு கிடைக்குமான்னு பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி சம்பந்தர் சொல்லும்பொழுது, சிலரென்றும் இருந்து அடிபேண பலரும் பரவும் பனையூரே. ஒரு சிலர் எப்பொழுதுமே கோயிலில் இருந்து தொண்டு செய்வார்களாம், அவர்கள்தான் மெய்யடியார்கள். கழியா தொழும்பர் முன் நிற்பான் இறைவன் திருவாசலம் இருக்கு. அதாவது என்ன, கோயிலை விட்டு வெளியில் போகாமல் ஒட்டிண்டே பள்ளி பாய்ச்ச மாதிரி இருக்கிறார்களே, பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக, அரட்டடிக்கிறதுக்காக இல்லை. ஒரு பாத்திரம் கழுவலாமா, ஒரு உழவாரம் பண்ணலாமா, ஒரு பூ பறிக்கலாமா, தொடுக்கலாமா, ஒரு விளக்கு போடலாமா அப்படின்னு பெருமானுக்குரிய கைங்கரியம் பண்ணுறதுக்காக கடைசியில் ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி தள்ளுறவரே இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தொண்டர்கள் அவர்களை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொள்கை யாருக்கு, விரண்மிண்டருக்கு. நல்ல கொள்கை தானே, கொள்கையில் ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன காரணம்னா, கோயிலை அடைச்ச பிறகு சுவாமியை பார்க்க முடியாது, கோயிலை அடைச்ச பிறகும் இந்த அடியார்கள் சிந்தையில் சுவாமியை பார்க்கலாம். உண்டா இல்லையா? கோயில் அடைச்ச பிறகு சாமியை பார்க்க முடியுமா? முடியாது. சுவாமி எங்கே இருக்கார், சிற்றம்பலமே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்கிறார்,
சிற்றம்பலம் எங்கே இருக்குன்னா, அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூர் திருச்சிற்றம்பலம். சிற்சபை எங்கே இருக்குன்னா, வேதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கு ஓம் என்று, நடுப்புற இருக்கு நமகமாக இருக்கு, முடிவில் இருக்கு அதர்வசிக்கு அதர்வ உபனிஷதங்களில் இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ வேதாந்தத்திலையும் வேத ஆரம்பத்திலையும் இருப்பது சிற்றம்பலம். அது வேதத்தில் இங்கும் அங்கு இருக்கு, அன்பர் சிந்தையில் எங்கும் இருக்கு என்பதனால அடியார்களை வணங்கின பிறகு தான் சுவாமியை போய் அந்தந்த ஊரில் கும்பிடுவார். அப்படிப்பட்டவர் திருவாரூருக்கு வரார். அப்பொழுது திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அது என்னென்னா, முன்னாடி இந்திராதி தேவதைகள்லாம் சுவாமி முதல்ல தியாகராஜா தேவலோகத்தில் இருந்தவர் தான், முச்சுக்குந்தனுக்காக பூமிக்கு வந்தார். அதனால் தேவர்கள்லாம் வருஷத்தில் ஒரு மாதம் அங்கே வந்து சுவாமியை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர உற்சவத்தில் ஒரு மண்டலம் 42 நாள் வழிபடுவார்கள். அவர்கள் தங்கறதுக்கு ஒரு மண்டபம் அமைத்தார்கள். அதுக்கு தேவ ஆசிரிய மண்டபம்னு பேர். தேவர்கள்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி கையால் தொடுற மாதிரி இருக்க மாட்டார்களாம், எல்லாம் அருவமாக இருப்பார்கள் என்பதனால அவங்க இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம பெருமானை பற்றி சொல்லும்பொழுது தேவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. ஆனால் அவங்களுக்கு சேர் போட வேண்டாம், நம்ம மடியிலே கூட அவங்க உட்காந்துப்பாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அந்த தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள்லாம் இருப்பார்கள். அந்த அடியார்களை அன்றாடம் வணங்குகின்ற நம்பியார் ஒரு நாள் அன்பு மிகுதியினால் புற வழிபாடு செய்யாமல் உள்ளே போயிட்டார். அண்ணா கவனிங்க, கருத்தில் அன்பு அதிகமாக இருந்ததுன்னா சமயத்தில் அந்த எட்டிக்கேன்னு சொல்லுவோம், அந்த முறை அது தவறும். அப்பூதிரிகள் வர வீட்டுக்கு அப்பர் பெருமான் வரார். அப்பர் பெருமான் அறிந்த உடனே அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிட தெரியாமல் யார் வந்திருக்கா பாருன்னு வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறதுக்கு உள்ளே ஓடி போயிட்டாராம் இவர். குருநாதரை வாருங்கள் வாருங்கள் வரவேற்று அவர் காலெலும்பி விட்டு கையெலும்பி விட்டு பருக நீரழித்து உடம்பில் இருக்க வேர்வையை தொடச்சி விசிறி விட்டு தாங்கள் அமுது கொள்ள வேண்டும்னு விண்ணப்பித்து முறையை தான் பவாய தேவாய நமக அர்ச்சனை பண்ணணும், பவச தேவச பக்தாய நமக அர்ச்சனை பண்ணக்கூடாது. வந்திருப்பவனை கடவுள்னு நினைக்க வேண்டும், கடவுளுடைய அடியார் நினைக்கக்கூடாது. கடவுள் அடியார் இடத்துல வரார், அதான் சைவம். கடவுளுடைய அடியார் வரல, கடவுள் அடியார் இடத்துல வரார். அதனால பவாய தேவாய நமக என்பது அர்ச்சனை. அப்படி அர்ச்சனை பண்ணணும். இதெல்லாம் பண்ணல அவர். யார் வந்திருக்கா பார், யார் வந்திருக்கா பார், குருநாதர் வந்திருக்கார், குருநாதர் வந்திருக்காருன்னு சொன்னது போல நம்பியாரூரர் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களை நான் எப்பொழுது வணங்குவேன், இவர்களுக்கு உண்மையான அடியாராக நான் எப்பொழுது ஆவேன் என்ற எண்ணத்திலேயே புறத்தே வழிபாடு செய்யாமல் உள்ளே போயிட்டார். தியாகராஜன் வான்னு சொல்லி திருவடி தரிசனம் கொடுத்துட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் விரண்மிண்டர். அவருக்கு டக்குன்னு கோபம் வந்தது. வந்தோன்னு சொன்னார், இந்த பையன் இருக்கானே இவனுக்கு சுவாமி ரொம்ப செல்லம் கொடுத்துருக்கார், 18 வயசு ஆகலை, எத்தனை கொழுப்படுத்து அலையறான் பார் என்று முடிவு பண்ணினார். என்ன பண்ணினார், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடைப்பொலிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது. அடியார்களை எப்படி வணங்கணும்னு கேட்டால், அடியார்களை பார்த்த உடனே தொழுது கொண்டே சென்று வணங்கணும். நாமெல்லாம் நினைக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்தா நாம் வணங்குவோம், அவங்க கவனிக்காமல் போயிட்டால் நம்ம தப்பிச்சோம், ஒரு டீ காசு மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடியார் போல் இருக்குதேன்னு நினச்சி அவங்கள ஓவர்டேக் பண்ணி முன்னாடி விழுந்து வணங்கும். அப்போ அடியார்களை கண்டவுடனேயே சிறங்குவார் ஓங்கி விற்கும் சீரோன் கடல் என்று சொல்லி தலைமீது கை எடுத்து கூப்பி முன் விழுந்து வணங்கணும். அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை அறியாது செல்கின்றான் ஒருவாறு ஒதுங்கும் வன்துண்டன் புறகு என்பதனால இவனை நான் நம்முடைய திருக்கூட்டத்திலிருந்து விலக்கி வைக்கின்றேன்னு சொல்லிட்டார். சொன்னால் சொன்னது தான். விரண்மண்டருடைய பவர் அப்படிப்பட்ட பவர். அவர் கையில் இருக்கிற பரசு என்பது தவமாகின்ற பரசு. பற்றின்மை என்ற அந்த ஃபெர்டிலைசர், உரம் போட்டு வளர்த்த தவமாகின்ற பரசு ஆயுதம். தவத்திற்கு தான் வலிமை அதிகம் உலகத்தில் என்பதனால இவர் என்ன சொன்னார்னா, இனிமேல் இந்த நம்பி ஆர்வனை சேர்க்காதீங்க நம்ம கூட்டத்தில், டிஸ்மிஸ் அப்படின்னார். இவர் உள்ளே போனோன்னே தியாகராஜா அங்கே திருவடி தரிசனம் கொடுத்தார். அவர் எல்லாருக்கும் வருஷத்தில் 2 நாள் கொடுக்குறார். தம்பிரான் தொடர்கிறார். இவர் மட்டும் வந்தவுடனே டக்குன்னு இந்த வேட்டியை தூக்கிட்டு காலை காமிச்சுடுவார். யாருக்கு, நம்பியாரூருக்கு மட்டும். எப்போ போனாலும் அவருக்கு மட்டும் 365 நாளும் 6 காலமும் திருவடி தரிசனம். இதை அவர் டிவியில் பார்த்துட்டார், ஞானமான டிவியில் பார்த்துட்டார். தியாகராஜா, உலகத்தில் எத்தனையோ சிவன் சுவாமி இருக்கு, நான் எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஒன்றை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணுறேன்ட்டார். திருவாரூர் தியாகராஜா ஒன்லி டிஸ்மிஸ்ட்.
சிதம்பரம் நடராஜா டிசீஸ் கிடையாது, திருவையார் ஐயாரப்பர் டிசீஸ் கிடையாது, சீராழி பிரம்மபுரீஸ்வரர் டிசீஸ் கிடையாது, திருவாரூர் தியாகராஜா மட்டும் டிஸ்மிஸ். என்ன காரணம்? இதேமாரி ஒழுக்கம் இல்லாமல் ஒருத்தன் உள்ள வரான், அவனுடைய ஒழுங்கீனத்தை அங்கீகரிப்பது போல அவனுக்கு திருவடி தரிசனமாக கொடுக்குறீங்க, டிஸ்மிஸ். உடனே இப்படி இந்த அளவு பேராற்றல் இருக்கு அவருக்கு. அப்போ அவர்கள் வருத்தப்படணுமே. தியாகராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், எல்லா பக்கத்துலேயும் கிச்சு கிச்சு முட்டா மாதிரி சிரிக்கிறார் தியாகராஜா. இதுக்கு தான் வெயிட் பண்ணேன், விரண்மண்டன் என்ன டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறதே தான் வெயிட் பண்ணேன்னார் அவர். ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னை கைலாசத்தில் அனுப்பிச்சதே திருத்துறதை பாடுறதுக்காக தான். நீ வந்தால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற, அடுத்த கல்யாணமும் பண்ணிக்க போகிற, இதேமாரி ஒம்பழப்பாக பார்க்குறே தவிர எம்பழப்பா பார்க்க மாட்டேங்கிற. எம்பழப்பு என்ன? திருத்தொண்டை பாடினாதான் அந்த திருத்தொண்டை பாடி நாமெல்லாம் முக்தியை பெற முடியும். கடவுளுக்கு ஒரு கடமை இருக்கு, முக்தி அளிக்கின்ற கடமை கடவுளுக்கு இருக்கு. நமக்கெல்லாம் கடவுள் பக்தி செய்கின்ற கடமை இருக்கோ இல்லையோ, கடவுளுக்கு முக்தி அளிக்கின்ற கடமை இருக்கு. அதனால தான் ஜகத பிதரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ. குழந்தை அம்மா அப்பாட்ட பக்தி பண்ணாட்டா கூட தான் வயத்தில் பிறந்த குழந்தைகள் உருப்படணும்னு நினைக்கிற வேண்டியது அம்மா அப்பாவுடைய கடமையா இல்லையா? அப்போ நம்மால் படைக்கப்பட்ட உயிர்கள் முக்தி பெற வேண்டும் என்ற எண்ணம் நடராஜாவுக்கு இருக்குமா இருக்காதா? அந்த எண்ணத்தை ஒரு மெக்கானிசம் மூலமாக, ஒரு சிஸ்டம் மூலமாக சுவாமி பண்ணினார். எப்படி பண்ணினார்னா, திருத்தொண்டு தொகை பாடி அன்றாடம் வழிபட்டால் முக்தி உண்டு. திருத்தொண்டை பாடிருக்கீங்களா? உடனே ஒரு பாஸ், கைலாயத்தில் அட்மிட். அப்படி எப்படியோ முக்தி கொடுத்து ஆகணும். போலீஸ்காரன் மாத கடைசியில் எப்படியோ கேஸ் பிடிச்சாகணும். சிவகாமி கேட்பா, எத்தனை பேருக்கு முக்தி கொடுத்தீங்கன்னு அக்கௌண்ட்டு காமிச்சாகணும். இத்தனை பேருக்கு முக்தி கொடுத்தேன்னு காமிக்கும் போது சாமி என்ன தான் பண்ணுவார்? திருத்தொண்டை பாடியிருக்கிறாரு, பெரிய புராணம் கேட்டிருக்கிறாரு, திருவாசம் முற்றுதல் பண்ணியிருக்கிறாரு. இன்றைய தினம் சத்சங்கத்தில் சிவபுராணம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நடந்திருக்கு. இத்தனை பேருக்கு முக்தி. ஏதோ ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா? பெருமானுக்கு கருணைங்க நிறைய இருக்கு. அப்பொழுது நம்முடைய பட்சம் அணுபக்ஷம்னு ஒன்று இருக்கு. ஆகவே எம் வேலை என்பது, நான் உன்னை அனுப்பிச்சது திருத்தொண்டை பாடுறதுக்காக தான். விரண்மண்டன் கோவிச்சுக்கலான்னு நீ பாட போகிறதில்ல, போ அவங்காலில் போய் விழுந்து அந்த அடியார்களை பாடினா உலகிற்கெல்லாம் முக்தின்னு சுவாமி டைரக்ட் பண்ணுறார். அப்படி வந்து இவர் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, சுவாமி முதல்ல சொல்கிறார், அந்த அடியாருடைய பெருமையை சொல்கிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பெணலால் எம்மை பெற்றார், என்னை வழிபடுவதனாலே என்னை பெற்றவர்கள். எத்தனையோ பேர் பல மார்க்கங்களில் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் படிக்கிறாங்க வேதாந்தம் சித்தாந்தம் என்னமோ. என்னை வந்து ஒரு தாய் தன் பிள்ளையை வழிபடுவதைப் போல என்னை வழிபடுவதனாலேயே அடியார்கள் என்னை உறுதியாக பெற்றுவிட்டார்கள். ஒருமையால் உலகை வெல்வார், ஊரமேல் ஒன்றுமில்லை. அவர்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவர்களை ஆசை காட்டி மோசம் பண்ண முடியாது அடியார்களை. அவர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள். பெற்ற பிள்ளையை சமைத்து போட்டு விடுவார்கள், கட்டிய மனைவியை கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை யாரால ஏமாற்ற முடியும்? நானே அவர்கள்ட்ட ஏமாந்து போயிருக்கேன். நான் அடியார்கள் வீட்டுக்கு போய் கொடுப்பானான்னு போய் கேட்கும்போது கொடுத்துட்றான். அப்போ யாருக்கு தோல்வி? சிறுத்தொண்டர் வீட்டில் யாருக்கு தோல்வி? சிவனுக்கு தோல்வி. இயற்பகை நாயனார் வீட்டில் யாருக்கு தோல்வி? சிவனுக்கு தோல்வி. அடியார்களுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. உனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆறுவார். உலகத்தில் இன்பத்தை நம்ம தேடுறோம், அன்பு இல்லைன்னா இன்பம் இல்லை, உலகத்திலே இல்லை. அன்பு தானே இன்பத்திற்கு அடிப்படை. அன்பில்லாமல் எவ்வளவு முயன்றாலும் இன்பம் இல்லையே என்று பார்க்கின்றோம். கடவுளிடத்திலே அன்புதான் இன்பத்தை உண்டாக்கும். ஆகவே இவர்கள் அன்பே வடிவானவர்கள் என்று சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி, சுவாமியே தன் வாயினால தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த அடியெடுத்து கொடுக்க, தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகன் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில்வன் புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்று சொல்லவும், இவர் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேர் அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் என்று திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமாக இருந்த மிகச்சிறந்த அடியார். அடியார் பக்திக்கு பிறகுதான் ஆண்டவன் பக்தி என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தவர் என்ற காரணத்தினாலே ஆண்டவனால் மதிக்கப்படுவர். ஒரு பெரிய சூக்ஷ்ம நான் சொல்கிறேன், எத்துணை பிறவிகளிலே ஆண்டவனை வழிபட்டாலும் அடுத்து ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். எந்த பிறவியிலே அடியார்களை வழிபடுகின்றோமோ அதற்கு பிறகு கேட்டாலும் பிறவி இல்லை. இதை அப்பர் சொல்கிறார் திருக்கடவுர் மயான தேவாரத்தில், அடியார் அடியார் பிறவி அறுப்பார் பெருமானடிகளே. தன்னுடைய அடியார் பிறவினை கடவுள் அறுப்பான் என்று சொல்லலை,
தன் அடியார் அடியார் பிறவி அறுப்பார் பெருமானர்களே என்று சொல்லி சைவம் என்பது கடவுளை வழிபடுவதற்கு குரு, லிங்க, ஜங்கம என்ற 3 மார்க்கங்களை காட்டுகின்றது. அதில் ஜங்கம மார்க்கத்தினுடைய பெருமையை காட்டியவர் வீரன்மண்ட நாயனார். நடராஜாவினுடைய பெருமையோடு கூட ஒவ்வொரு மாத திருவாதிரை சொற்பொழிவிலும் ஒரு அடியாரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை அந்த நடராஜ பெருமான் சத்சங்கத்தை நிறுவனங்களுக்கு கொடுத்ததற்கு நான் அவருடைய திருவடிகளை வணங்குகின்றேன். என்ன காரணம்னா, நடராஜாவை அடையாளிலிருந்து பிரிக்கவே முடியாது. நடராஜா உண்மையில் வாழ்கின்ற இடம் என்பது அடியார் சிந்தனை தான் என்ற அளவிலே வாய்ப்பளித்த உங்கள் திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சிவா, ஒரு 5 நிமிஷத்தில் நாம் எல்லாம் நடராஜர் உற்சவத்துக்கு தரிசனம் பண்ண போயிடலாம். பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஐயா சொன்ன பேசும் நாளும் பிறந்த நாள் சொன்னாங்க. இப்பட்ட ஐயா ஞானத்தை தேடிருக்கக்கூடிய இன்றும் சின்ன குழந்தையாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஞானத்தை விருத்தி பண்ணிட்டே இருக்கார். பிரவாகமாக வந்துட்டுருக்க அனுபவம் அது ஐயா 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து சொன்னவருக்கு 1 மணி நேரங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட், ஒரு எசன்ஸு தான். இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலை கருதி நம்முடைய மகோத்சவத்தில் நம்முடைய சித்தங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நடராஜருடைய 3ஆம் திருவிழா. அந்த திருவிழாவில் அவரை பற்றி தான் இங்கே நம்ம சிந்திச்சிருக்கோம். அங்கே போய் தரிசனம் பண்ணுறோம், இங்கே நினச்சி அவரை பற்றி பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இது தொடரணும்னு எல்லாம் உள்ள சுவாமியை பிரார்த்தித்து, ஐயா இந்த அளவில் நமக்காக ஒரு பெரிய மனதை வைத்து ஒரு சிறிய அரங்கில் அடியாருடைய திருக்கூட்டத்தில் உடையால் உந்தன் நடுவருக்கும் உடையால் நடுவுள் நிறுத்தி அடியேன் நடுவுள் இருவியரும் இருப்பதானால் அடியேன் உன்னடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியான்னு மாணிக்கவாச பெருமான் கேட்ட மாதிரி இந்த அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே நம்ம சுவாமியை சிந்தித்தோம். சிஸ்டவேசனை பிரார்த்திப்போன்னு சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியானது நிறைவு செய்து ஓம் பிரணவ தியானத்தோடு நிறைவுபடுகிறது. இப்பொழுது ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனுகிரகத்தோடு நடத்தி வரக்கூடிய அத்துணை ஆன்மீக ஆண்டோர்கள், சான்றோர்கள், சிவனடியார்கள், நடராஜருடைய ஆத்மார்த்தமான பக்தர்கள் அத்துணை பேருக்கும் நமது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சங்கத்தின் சார்பாக ஒரு கட்டசிப்பார் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். இப்பொழுது வான்முகில் விழாது திருச்சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்ய மணிவடம் சுரக்க மன்னன் கோன்முறையரை செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ நான் மறை அரங்கல் வாங்க நற்றமம் வேலி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.